ரத்தினம் அதிர்ச்சியில் வார்த்தை வராமல் இருந்தார். நான் நினைச்சது நடந்துருச்சு என்று வருத்தத்துடன் கூறினார் சரவணனின் அப்பா. ரத்தினம் பேச்சற்று இருந்தார். சக்திவேல் ஹாக்ஸியாவை விட்டு சென்றபோது அவர் என்ன செய்தார் என்று தெரியும். ஈஸ்வரி கொடுத்த பணத்தில் வெளிநாட்டில் சுற்றி கொண்டிருந்தார். பல வருடங்களாய் தெருவோரத்தில் கொஞ்சம் பணத்தை வைத்துக் கொண்டு கடத்தினார். பணம் மொத்தமும் கரைந்த பின்பும் அவர் பணத்துக்காக வேலன் குடும்பத்திற்கோ ஹாக்ஸியாவிற்கோ திரும்பவில்லை. எங்கே அவர் திரும்பி வந்தால் சரவணனுக்கும் ஈஸ்வரிக்கும் ஏதேனும் ஆகிவிடுமோ என்ற எண்ணத்தில் அங்கேயே கிடைத்த வேலையை செய்ய ஆரம்பித்தார். மேலே உயர உயர மற்றவர்களின் கழுகு பார்வைதான் அதிகமாய் வீசும். சக்தி அவருக்கென்று இருக்கும் குடும்பத்தை காக்கவே விலகினார். அப்படின்னா தாரிகாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாருன்னு தெரியுமா என்று திகைப்புடனே கேட்டார் ரத்தினம். சக்தி லேசாக தலையசித்தார். அவருக்கு இதை செய்தது யார் என்று நன்றாகவே தெரியும். தாரிகாவை வேண்டுமென்றேதான் இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கிறார்கள். அந்த அறைக்கு உள்ளே நுழையும் முன்பே இதனை கண்டுகொண்டார். செய்தவரும் செய்த முறையும் இன்னும் மாறவில்லை என்று நினைத்துக் கொண்டார். நீங்க அவங்க பின்னாடி இருக்கீங்கன்னு தெரிஞ்சுமா இத பண்ணாங்க என்று ரத்தினம் மிகவும் குழப்பமாய் கேட்டார். இவரோட பையனையும் மருமகளையும் இப்படி பண்ணவங்கள இவர் சும்மா விட மாட்டார்னு தெரிஞ்சும் ஏன் இப்படி பண்ணாங்க? அவங்க சாவு ரொம்ப கொடூரமா இருக்கும் போலயே. ரொம்ப திமிரதா என்று நினைத்தார் ரத்தினம். அதில் சக்தியின் முகம் மாறியது. ரத்னம், ஒரு பெஸ்ட் அசிஸ்டண்டா உனக்கு இந்த விஷயம் தெரியும். என்னைக்குமே நம்மளோட மேலானவங்க ஒருத்தர் இருப்பாங்க என்றார். ரத்தினம் ஆழமாய் மூச்சை விட்டார். ஆம், உண்மைதானே. பீனிக்ஸ் குடும்பம் உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் அவர்களால் எல்லாவற்றையும் கையாள முடியாதே. யானைக்கும் அடிசருக்கும் என்று சும்மாவா கூறினார்கள்? பீனிக்ஸ் குடும்பத்தால் மட்டுமே எல்லாவற்றையும் தனியாய் சமாளிக்க முடியாது. புரிஞ்சது சார் என்று மரியாதை நிமித்தமாக தலையசைத்தார் ரத்தினம். சக்தியுடன் அவர் அதிக நாட்கள் இருந்ததில்லை. ஆனால் அவர் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டார். ரத்தினம் உன்னிப்பாக கவனிப்பதை பார்த்தார் சத்தி. ஆனா என்ன பொறுத்தவரை எல்லாருக்கும் மேல நான் தான் என்றார். ரத்தினம் மீண்டும் வாயடித்து போனார். அதற்கு மேல் அவர் பேசவில்லை. சரவணன் குமார் ஃபேமிலி கம்பெனிக்கு சென்றான். கடந்த சில நாட்களாய் குமார் குடும்பம் மிகவும் பரபரப்பாக வேலை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ராணா குடும்பத்தின் அழிவிற்கு பின்னால் அவர்கள் மீண்டும் மேலும் முன்னேற பார்த்துக் கொண்டிருந்தார்கள். கம்பெனி உள்ளே நுழைந்ததும் சரவணா நேராக நிவேதிதா ஆபீஸிற்கு சென்றான். நீ எதுக்கு இங்க வந்த என்று கடுகடுவென கேட்டாள் நிவேதிதா. அவனின் வருகை அவளுக்கு பிடிக்கவில்லை. சரவணா அவள் முன்னே சேரை இழுத்து போட்டு சவுடாலாக அமர்ந்து கொண்டான். ஏன் நான் வரக்கூடாதா? பிரிட்ஜ் ரியல் எஸ்டேட்டோட இன்வெஸ்டர் நான். அதனால நான் குமார் கம்பெனியை பார்க்க வருவேன் என்று தோளை குலுக்கினான். நிவேதிதாவிற்கும் அவனுக்கும் ஏட்டாம் போட்டியாக இருந்தது. எந்நேரமும் சரவணனை சுற்றி பெண்கள் கூட்டம் இருப்பது அவளுக்கு எரிச்சலை கொடுத்தது. தாரிகா, அபிநயா இருவருமே பேரழகிகள். இதில் மித்ரா சொல்லவே வேண்டாம். நிவேதிதாவின் தற்பெருமை அவள் முன் அடங்கியது. மித்ராவை போல் பெரிய கோடீஸ்வரி பேரழகி ஏன் சரவணனிடம் இருக்கிறாள் என்று அவளுக்கு புரியவில்லை. இருவருக்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாது. இவன் பெரிய மன்மதன், இவன் கூட எத்தனை பொண்ணுங்க இருப்பாங்களோ என்று மனதில் கடுகடுத்தாள் நிவேதிதா. ஏன் எதிர ரெண்டு பாப்பா, கை வச்சா என்ன தப்பா என்று சரவணன் வைப் மோடில் பாடிக்கொண்டிருந்தான். அதில் நிவேதிதா இன்னும் எரிச்சலானாள். பாவம், அவளின் எண்ணம் தெரியாமல் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கொள்ளப் போகிறான். வெப்படா வெப்ப, இது ஒன்னும் நீ கூத்தடிக்க பிச் ரியல் எஸ்டேட் இல்ல, குமார் குரூப்ஸ் என்று கூறி பயங்கரமாய் முறைத்தாள் நிவேதிதா. அப்பா, நீ மட்டும் கண்ணகியா இருந்தா இந்நேரம் நான் எரிஞ்சிருப்பேன் என்று பயப்படுவது போல் நடித்தான் சரவணா. அதில் ஆத்திரத்தில் நிவேதிதா பேப்பர் வெயிட்டை அவன் தலையில் விட்டெறிந்தாள். அதில் குனிந்து தப்பியவன் ஜஸ்ட் மிஸ் என்று பெருமூச்சு விட்டான் சரவணா. வைதிஸ் கொலவெறி, எனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா என் டார்லிங்குக்கு யார் பதில் சொல்வா? உன்னாலதான் என் மண்டை உடைஞ்சதுன்னு சொன்னா அதுக்கு என்னதான் திட்டுவா என்று மூக்கால் அழுதான் சரவணா. தாரிகா என்ன சண்டை போட்டாலும் கோவித்துக் கொண்டாலும் அவளை சமாதானம் செய்து விடலாம் என்ற எண்ணம் அவனுக்கு. மூடிட்டு எதுக்கு வந்தேன்னு சொல்லு என்று எரிச்சலில் கேட்டாள் நிவேதிதா. அவள் முகமே கோபத்தில் சிவந்திருந்தது. சரவணா கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு அவளை பார்த்து லேசாய் சிரித்தான். கோவத்துல கூட நீ கியூட்டா தான் இருக்க. பிளீஸ் உன் ஆங்கிரி ஃபேஸ காட்டி என்ன மயக்காத என்று ரசனையுடன் கூறினான் சரவணா.
அதில் நிவேதிதாவிற்கு இன்னும் கோபம் அதிகரித்தது. நீ பெரிய மன்மதக்கு என்று நிவி திட்ட வாயடிக்க, ஏய் நோ நோ என்று பதறினான் சரவணா. நீ பெரிய இவன், உன்ன நான் மாய்க்கணுமா என்று சீறினாள் நிவி. சரவணன் அவளை தலை முதல் கால் வரை பார்த்தான். ஃபார்மல் பென்சில் ஃபிட் ஸ்கர்ட் அணிந்து கொண்டு சிக்கென்று இருந்தாள். அவளை கண்களாலேயே அவன் அளவெடுத்துக் கொண்டிருந்தான் சரவணா. புருக்கி என்று திட்டிய நிவி அவள் ஹீல்ஸை கழற்றி அவன் மீது விட்டெறிந்தாள். அதில் மீண்டும் தப்பித்தான் சரவணா. சாரி, நான் மயங்கிட்டேன் என்று கேலியாக கூறி தலையில் தட்டிக்கொண்டான். இந்த பொண்ணுங்களே இப்படித்தான், அழக ரசிச்சாலும் தப்பு, ரசிக்கிறனாலும் தப்புன்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்க மனச புரிஞ்சிக்க முடியாதுன்னு சும்மாவா சொன்னாங்க என்று மனதில் பெருமூச்சு விட்டான். அவன் நேரம், அவனின் கண்கள் நிவேதிதா மீதே இருந்ததால் தன்னையே இன்னும் பார்க்கிறான் என்று நினைத்து கத்தத் தொடங்கினாள். பொறுக்கி பயல, இன்னும் என்னடா பாத்துட்டு இருக்க என்று திட்டினாள். பெருசா ஒண்ணும் இல்ல, அங்க இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் என்று ஏற்ற இறுக்கத்துடன் கூறினான் சரவணா. கிறுக்கு பிடித்தவன் முழுதாய் சொல்லாமல் அரைகுறையாய் சொன்னதில் நிவேதிதா தவறாக புரிந்து கொண்டு அவளின் இன்னொரு ஹீல்ஸையும் கழற்றினாள். வை டென்ஷன், ரிலாக்ஸ் என்று சரவணன் பம்மினான். உன் பொறுக்கி புத்தி மாறாதுல என்று சலிப்படைந்தாள் நிவேதிதா. ஏய் நான் என்று சரவணன் கூற வருவதை தடுத்தாள் நிவி. ஒழுங்கா வெளியே போயிடு என்று கத்தினாள். அவளின் கத்தல் அவள் அறையை தாண்டி வெளியே அந்த புளோர் முழுவதும் கேட்டது. லைலாவும் அவளுக்கு பக்கத்தில் இருக்கும் அறையில்தான் இருந்தாள். அவளுக்கு தெளிவாய் கேட்டது. உடனே அந்த புளோரில் இருப்பவர்கள் நிவேதிதா நன்றாய் இருக்கிறாளா இல்லையா என்று அக்கறையுடன் சரிபார்க்க வந்தார்கள். ஆனால் லைலா அவர்களை தடுத்து விட்டாள். லைலா என்னாச்சு என்று ஒருவன் கேட்டான். அந்த கம்பெனியின் சூப்பர்வைசர் அவர்தான். அவனுக்கு நிவேதிதாவின் புகைப்படங்களை சேகரிக்கும் வினோதமான பழக்கம் இருந்தது. இதில் நிவேதிதா கத்தியது அவனை வருத்தத்திற்கு உள்ளாக்கியது. உனக்கு என்ன பிரச்சனை? பிரசிடென்ட்டுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் நடக்கிற விஷயத்தையெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கணுமா என்று எரிந்து விழுந்தாள் லைலா. அவள் எப்போதும் சரவணன் பக்கம்தான். லைலா ஏன் இப்போதும் சரவணனிற்காக வக்காலத்து வாங்குகிறாள் என்று நிவேதிதாவிற்கு புரியவில்லை. நிவேதிதாவும் சரவணனும் சேர வேண்டும் என துடிக்கும் ஜீவன்களில் லைலாவும் ஒன்று. லைலா கூறியதை கேட்டு அந்த ஆளுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. ஆனால் அவனால் எதுவும் கூற முடியாது. அதுல தலையிட நான் யாரு? ஆமா, மிஸ் குமாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எப்பாச்சு என்று கேட்டான். உனக்கு என்ன பிரச்சனை? உன்கிட்ட கேட்டுதான் அவங்க கல்யாணம் பண்ணணுமா? வந்த வேலையை மட்டும் பாரு என்று கடுப்படித்தாள். அதில் அவனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அமைதியாய் தலையை அசைத்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினான். அங்கு நிவேதிதா அறையில் அவள் என்ன கத்தையும் அசராமல் இருந்தான் சரவணா. உனக்கு கோபமே வரலையா என்று சோர்ந்து போய் கேட்டாள் நிவி. அதில் தனது அனைத்து பல்லையும் காட்டி சிரித்தவன் மறுப்பாக தலையசைத்தான். எதுக்கு வந்தேன்னு சொல்லு என்று பொறுமையாக கேட்டாள். எனக்கு இத டெஸ்ட் பண்ணி கொடு என்று தாரிகா உடலில் இருந்து எடுத்ததை அவளிடம் நீட்டினான் சரவணா. அதனை கண்டதுமே நிவேதிதாவின் உடல் நடுங்க ஆரம்பித்தது. பெரும் அதிர்ச்சியில் இருந்தாள். ஐயோ, எவன் இத போய் தாரிகாக்கு கொடுத்தான்? மனசாட்சியே இல்லையா என்று நினைத்தாள் நிவி. ஜாய் ஆபீஸ். ஜாய் மிகவும் படபடப்புடன் அமர்ந்திருந்தாள். அவள் எதிரே பூ போட்ட சட்டையுடன் ஒருவர் இருந்தார். என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ சொல்லலாம் மித்ரா, முட்டாள்தனமா பீனிக்ஸ் ஃபேமிலியை விட்டு விலகுறன்னு. ஆனா அவ முட்டாள் இல்லன்னு உனக்கே நல்லா தெரியும். அவையே பீனிக்ஸ் குடும்பத்தை விட்டு விலகுறான்னு உனக்கும் தெரியும் என்று கூறி அவளிடம் காஃபியை கொடுத்தார். ஜாய் அதிர்ச்சியாக இருந்தாள். என்ன பண்ற என்று இழுத்து பிடித்து பொறுமையுடன் கேட்டாள் ஜாய். பீனிக்ஸ் குடும்பத்தின் சாதாரண அசிஸ்டண்டாக அவள் இருந்தாலும் அந்த நபர் இஷ்டத்திற்கு தன்னை ஆட்டி படிக்க விடமாட்டாள். ஜஸ்ட் காஃபி என்று சாதாரணமாய் கொடுத்தார். அதில் எதுக்கு ட்ரக்ஸ் கலந்த என்று பல்லை கடித்துக் கொண்டு கேட்டாள் ஜாய். ஜாய் முன்னே அமர்ந்திருந்த நபர் சாந்தமான முகத்துடன் காஃபியை ஸ்பூனால் கலக்கினார். ஜாய், உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்று புன்னகை மாறாமல் கேட்டவர் ஸ்பூனை ஓரமாக வைத்துவிட்டு காஃபியை பருகினார். நான் பீனிக்ஸ் குடும்பத்தை சேர்ந்தவன், உனக்கு ட்ரக் கொடுக்க போறனா என்று எள்ளலாக கூறியவர் முகத்தில் இன்னும் புன்னகை அப்படியே இருந்தது. அவரே காஃபியை குடித்துக் கொண்டிருந்தாலும் ஜாய் எச்சரிக்கையுடன் இருந்தாள். பீனிக்ஸ் குடும்பமா? நிஜமாவா என்பது போல் நக்கலாக பார்த்தாள்.
பீனிக்ஸ் குடும்பத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள் எல்லோருமே நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லையே. ஜாய் பீனிக்ஸ் குடும்பத்தின் அசிஸ்டண்டாக ஒரு விஷயத்தை அறிந்திருந்தாள். ஒரு மனிதனை நல்லவனாக்குவதும் தீயவனாக்குவதும் அவனுக்கு கிடைத்த அதிகாரமில்லை, மனத்தில் இருக்கும் அழுக்கு. நீ ரொம்ப போர் என்றார் அந்த நபர். ஜாய் வாயை திறக்கவே இல்லை. அந்த நபர் அங்கிருந்து எழுந்து வெளியே சென்றார். அவர் செல்லும் வரையிலுமே ஜாயின் உடல் நடுங்கியது. இந்த நபர் ஏன் இப்போது கோஸ்ட் டவுனுக்கு வந்தார்? ஏற்கனவே இங்கு நடக்கும் பிரச்சனை போதாதா என்று நினைத்தாள். அவர் சென்ற பிறகு ஜாய்க்கு உடனே மீட்டிங்க்கு அழைப்பு வந்தது. பீனிக்ஸ் குடும்பத்தின் வாரிசுகளை தவிர மற்ற அனைவருமே அங்கு இருந்தார்கள். அரை மணி நேரம் மீட்டிங் நடந்தது. நான் முடிவா என்ன சொல்ல வரேன்னா, சரவணனோட இன்ஹெரிட்டன்ஸ் உரிமையை நாம தடுக்கணும். அவனை ஃபேமிலி ஹேர் லிஸ்ட்ல இருந்து எடுக்கணும். என்ன இருந்தாலும் இது ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்ட் இல்ல என ஒருவர் கூறினார். ஆமா, சரிதான். முதல்ல மித்ரா ரூல்ஸ பிரேக் பண்ணா, அதுவும் இல்லாம இப்ப நம்ம சரவணனை இன்னும் இதுல வச்சிருந்தா மத்த வாரிசுங்களுக்கு இது அன்ஃபேரா இருக்கும் என்றார். இதுவே மீட்டிங்கில் முடிவானது. ஜாய் வாடிய முகத்துடனே வெளியே வந்தாள். எப்பொழுதும் எதையும் பக்காவாக பிளான் செய்பவளுக்கு சரவணனை காக்கும் வழி மட்டும் தெரியவில்லை. மீட்டிங்கின் ரிசல்ட்டும் அந்த நபரின் ரெக்வஸ்டும் ஒன்றுதான். சரவணனை ஒழித்து கட்ட நினைத்தார்கள். அதே நேரம் சரவணா நிவேதிதா ஆபீஸில் இருந்தான். நிவேதிதா அவன் மீது கடுப்பில் இருந்தாலும் அவனுக்கு உதவி செய்தாள். அவன் கொண்டு வந்ததை பரிசோதனைக்கு அனுப்பினாள். அரை மணி நேரத்திற்கு பிறகு அதனின் ரிசல்ட் அவளது கைக்கு கிடைத்தது. இது நிஜமாவே வேர்மன் தான். இந்த வகையான விஷத்தன்மை வாய்ந்த பூச்சியெல்லாம் சவுத் வெஸ்ட் பக்கம் தான் கிடைக்கும். இதை தவிர என்கிட்ட வேற எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. எங்க கம்பெனி மாடர்ன் மெடிக்கல் டெக்னாலஜில தான் ஒர்க் பண்ணுது. இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்று கூறினாள் நிவேதிதா. அவள் வாய் எப்படி சொன்னாலும் அவளுக்கு இதை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் இருந்தது. இப்படி ஒன்று நிஜமாவே இருந்திருக்கிறதா என்று நினைத்தாள். அவளுக்கு மற்றதை பற்றி தெரியவில்லை. ஆனால் திடீரென்று ஒரு யோசனை உதயமானது. நாட்டு மருத்துவத்தை பற்றி தெரிந்து கொண்டு அதிலும் ப்ராஜெக்ட் செய்யலாமா என்று. என்னதான் டெக்னாலஜியும் மருத்துவமும் மென்மேலும் வளர்ந்திருந்தாலும் நாட்டு மருத்துவத்தினால் குணப்படுத்தக்கூடிய அரிய நோய்களுக்கு ஆங்கில மருத்துவத்தில் மருந்து இல்லை. மாடர்ன் மருத்துவத்திற்கு நாட்டு மருத்துவம் முன்னோடியாய் இருக்கிறது. சரவணனுக்கு பெரிதாய் எந்த தகவலும் கிடைக்கவில்லை. அப்பொழுது அவனுக்கு ஜாய் அழைத்தாள். அவளின் குரலிலே அவள் குடித்திருக்கிறாள் என்று தெரிந்தது. நான் முதல்ல கிளம்புறேன் என்று நிவேதிதாவிடம் கூறினான் சரவணன். என்கிட்ட எதுக்கு அதை சொல்ற? நான் ஒன்னும் பொண்டாட்டி இல்ல என்று முறைத்தாள் நிவி. முதலில் சரவணன் ஒரு நொடி யோசித்தான். ஓ ஆமால, நான் அத மறந்துட்டேன். பாத்தியா, திடீர்னு நீயே சொல்லி இருக்க. அப்ப வேணும்னே எனக்கு ஞாபகப்படுத்துதானே நீ இத சொன்ன. கவலைப்படாத, நான் வேற எந்த பொண்ணுங்க கூடயும் குடிக்க மாட்டேன். நான் ஜஸ்ட் அவ ஓகேவா இல்லையான்னு பாக்க போறேன் என்றான் சரவணா. அதில் கடுப்பில் கண்களை சுழற்றினாள் நிவேதிதா. நீ எவ கூட வேணும்னாலும் குடிக்காம போ, எனக்கு அத பத்தி கவலை இல்ல. நான் வந்து காசு கொடுக்க போறேன் என்று தோலை குலுக்கினாள் நிவி. எங்கன்னா வேற யார் கூடயாச்சும் குடிச்சு போதையில என் கண்ட்ரோலை இழந்துருவனும்னு பயப்படுறியா என்று நக்கலாய் கேட்டவன், சிச்சி, நீ இப்படி நினைக்க மாட்டியே. உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை மத்த பொண்ணுங்க கிடைச்ச சான்ஸ என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க போறாங்களோன்னு பயப்படுறியா? நானே என் கண்ட்ரோல இருந்தாலும் அவங்க கண்ட்ரோல் இல்லாம என்கிட்ட மயங்கி வந்துருவாங்களோன்னு பயப்படுறியா என்று மேலும் வெறுப்பேத்தினான் சரவணா. அதோடு விட்டானா அவன்? இல்லையே. நீ நினைக்கிற மாதிரி நடக்க சான்ஸ் இருக்கு. எனக்கு அந்த கவலை இருக்கு. பேசாம நான் என் கூட பாடிகார்டை கூட்டிட்டு போவா? லைலா அதுக்கு சரியான ஆளா இருப்பால என்று வேண்டுமென்றே எரியும் நெருப்பில் பெட்ரோலை ஊத்தினான் சரவணா. நிவேதிதாவிற்கு அவனின் கழுத்தை நெரித்து கொன்றுவிடும் அளவிற்கு கோபம் வந்தது. அதாவது ஒருத்தன் தற்பெருமை பேசலாம், ஆனால் இந்த அளவுக்கு பேசக்கூடாது இல்லையா? யூ ராஸ்கல், லைலா கிட்ட நெருங்கின உன்னை கொன்றுவேன். ஒழுங்க மரியாதையா இங்கிருந்து ஓடி போயிடு, என் கண்ணு முன்னாலேயே வந்துராத என்று கர்ஜித்தாள் நிவேதிதா. சரவணா சிரிப்புடன் அங்கிருந்து வெளியேறினான். அவன் சென்ற பின் அவன் சென்று விட்டானா இல்லையா என்று எட்டி பார்த்தாள் நிவி. ஒரு நொடி உடையை மாற்றிவிட்டு சரவணனுடன் செல்லலாமா என்று யோசித்தாள். ஆனால் சரவணன் அவளை உடன் அழைக்காமல் போய்விட்டானே. ஒரு முறையாவது கூப்பிட்டு அல்லது அவளை நச்சரித்திருக்கலாம் என்றல்லவா அவள் எதிர்பார்த்தாள். அதுவும் இல்லாமல் அவள் இப்பொழுது குமார் குரூப்ஸின் பிரசிடென்ட். பொறுப்புகளை விட்டுவிட்டு அவளால் செல்ல முடியாதே. அவன் ஜாய தானே பாக்க போறான், சொன்னா ஆகாது. ஜாய் ஒன்னும் சாதாரண பொண்ணுல, அவ ரொம்ப மெச்சூர்டு என்று பலவாறாக யோசித்துக் கொண்டிருந்தாள்.
இதுக்கு மூடிட்டு நீ அவங்கூடயே போயிருக்கலாம் என்று அவளின் மனசாட்சி காரி துப்ப, அதனை தூசி போல் தட்டிவிட்டு வேலையே கண்ணு என்று தொடர்ந்தாள். அங்கு சரவணன் வரும் முன்னவே ஜாய் அதீத போதையில் இருந்தாள். போதை மயக்கத்தில் டேபிளில் கவுந்தடித்து படுத்திருந்தாள். என்ன திம்சு கட்ட, இங்கே மட்டாயிட்ட போல, இவ்வளவு குடிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன என்று அவளை எழுப்பினான் சரவணா. அவளை திம்சு கட்ட என்று அழைத்தால் எப்போதும் அவனை கொன்று விடுவது போல் பார்ப்பவள் இன்று கலங்கிய விழிகளுடனே அவனை பார்த்தாள். லேசாய் விசும்பியவள் அழத் துவங்கினாள். ஏய், என்னாச்சு என்று சற்று அதிர்வுடன் கேட்டான் சரவணா. அவள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறாள் என்று அவனுக்கு புரியவில்லை. ஜாய் பதில் சொல்லவில்லை. மாறாக அவனிடம் வைன் கிளாஸை தள்ளினாள். என் கூட நீயும் குடிக்கிறியா என்று குளறலாக கேட்டாள் ஜாய். அவள் இப்படி நடந்து கொள்வாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அவனை பொறுத்தவரை ஜாய் இன்னும் சிறு பிள்ளை, ஆனால் மிகவும் புத்திசாலியான பெண். அவள் சரக்கை குடிப்பதற்கு பதிலாக பாலை குடித்திருக்க வேண்டும் என்று நினைத்தான். உனக்கு போதை அதிகம் ஆயிடுச்சு, வா நான் உன்னை வீட்டுல விட்டுறேன் என வருத்தத்துடன் கூறினான் சரவணா. இல்ல, அப்ப நீ என் கூட குடிக்க மாட்டியா என்று சிறு பிள்ளை போல முகத்தை சுளித்தாள் ஜாய். அவளின் இந்த மறு ரூபத்தை பார்த்து அதிர்ந்தான் சரவணா. இதனை அவன் கனவில் கூட நினைத்ததில்லை. சரி சரி குடிக்கிறேன், உனக்கு கூட பிரச்சனை இருக்கும் நான் யோசிக்கல திம்சு கட்ட. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே என்கிட்ட சொல்லு, சரியா? வா இப்போ டோஸ் பண்ணுவோம் என்று வால் கிளாஸுடன் தட்டினான் சரவணா. ஜாய் ஒரே கல்ஃபில் பியரை முழுங்கியவள் தலையை பிடித்துக் கொண்டாள். இப்ப நீ என்ன சொன்ன? திம்சு கட்டையா? சரவணா, உனக்கு மரியாதைன்னு ஒண்ணு தெரியாதா என்று திட்டினாள் ஜாய். இவ்வளவு போதையிலையும் என்ன திட்டுறதுக்கு மட்டும் மறக்காத என்று நினைத்தான். ஆமா, நீ இன்னும் குடிக்காம இருக்க, என் கூட குடிக்க மாட்டியா என்று அழுவது போல் உதட்டை பிதுக்கினாள் ஜாய். அவள் மீண்டும் நிறுத்தாமல் குடிக்க ஆரம்பித்தாள். ஆமா, இதுக்கு முன்ன எவ்வளவு குடிச்ச என்று கேட்டான் சரவணா. அவளுக்கு கீழே 10 பேர் குடிக்கும் வைன் பாட்டில் கேன் இருந்தது. அதெல்லாம் நீ ஏன் கேக்குற? தப்பு 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 என்று பிரகாஷ் ராஜ் போல கூறினாள் அவள். அவனுக்கும் சிரிப்புதான் வந்தது. ஜாய் இன்னும் நிறைய சரக்கு ஆர்டர் செய்தாள். 2 மணி நேரம் கழிந்தது. ஜாய் மொத்தமாக மட்டையாகினாள். தரையெங்கிலும் பீர் கேன் இருந்தது. சரவணனும் போதையில் இருந்தான். ஜாயை எழுப்பி பார்க்க அவள் அசைவதாக தெரியவில்லை. அதனால் அங்கிருக்கும் ஹோட்டலில் அவளுக்கு ரூம் புக் செய்தான். மெத்தையில் அவளை தள்ளிவிட்டவன் வெளியே வந்து அவளை பார்த்தான். அவனுக்கும் அடித்துக் கொண்டிருந்த போதை கண்ணை கட்டியது. அன்று இரவு அவனுக்கு நல்ல கனவு வந்தது. ஏரியில் கைகளால் மீனை பிடிப்பது போல நல்ல பெரிய மீன் அவன் கையில் அகப்பட்டும் துள்ளிக் கொண்டிருக்க அதனை அழுத்தி மடக்கி பிடித்தான் சரவணா. என்ன, மீனிடமிருந்து வித்தியாசமான முனங்கல் சத்தம் வேறு வந்தது. இதில் அவனுக்கு பேக்ரவுண்டில் ஏதோ பெண் ஒருவள் அழும் சத்தமும் கேட்டது. உண்மையில் மீனைத்தான் பிடித்தானா? எக்லிப்ஸ் பார் கோஸ்ட் டவுனில் சவுத் ஃபீல்டில் அமைந்திருக்கிறது. வேலன் குடும்பம் அழிவிற்கு பின் சில ஸ்டோர்கள் தான் எஞ்சியிருந்தது. உலகத்திற்கே தெரியும் வேலன் குடும்பம் எத்தகைய குடும்பம் என்று. ஆனால் சக்தியின் செயல்களுக்கு பின் குடும்பத்தின் மொத்த ரெப்புடேஷனும் சிதைந்தது. வேலன் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் அந்த கையறு நிலை பற்றி தெரியும். அந்த பாருக்கு எதிரில் பிரைவேட் ரூம் இருக்கும் ஒரு நைட் கிளப் ஒன்று இருக்கிறது. உயரமாகவும் முரட்டு தேகத்துடனும் ஒருவன் கையில் ஒரு பெண்ணுடன் நின்று கொண்டிருந்தான். அவளோ கவர்ச்சியாக உடை அணிந்திருந்தவள். மேலும் அவளின் அங்கங்களை அவனிடம் காட்டிட வழிந்து நின்று கொண்டிருந்தாள். அந்த இடத்தில் நிறைய பணக்காரர்கள் சந்தோஷமாய் நேரத்தை கழிக்க வருவார்கள் என்று அவளுக்கு தெரியும். ஆனால் அங்கு இருப்பவர்கள் யாரும் இந்த ஆடவனுக்கு நிகரில்லை. முன்பு இந்த பெண் அவளின் இரவு வேட்டைக்காக கிளப்பில் உள்ளே நுழைந்த போது அவள் கண்முன்னே அவனின் வாட்சை காட்டினான். அதை கண்டதுமே மகிழ்ச்சியில் அவன் கைக்குள் தங்கிவிட்டாள். அவளுக்கு கொடுத்தது RM-47 சாபிலான் சாம்ராய். அதுவே பல லட்சத்திற்கு போகும். அவன் அதனை சும்மா கொடுத்தானா? எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் இவ்வளவு மதிப்புடைய வாட்சை சாதாரணமாய் கொடுத்து விட மாட்டார்கள். நம்ம ஃபன் பண்ண இது சரியான இடம் இல்ல சார், வேற எங்காவது போவோமா என்ற மயக்கம் குரலில் அவளின் அங்கங்களை அவன் மீது உரசியபடியே கேட்டாள். தேவையில்லாம பேசாத என்று கடுகடுத்தான். அதில் அந்த பெண் முகத்தை சுருக்கினாள். தன் அழகான உடலை பார்த்தும் இவன் சும்மா இருக்கிறானே என்று வருந்தினாள். இன்று அவள் கருப்பு நிற பேக்லெஸ் டேங்க் டாப்பும்
வெள்ளை நிற மினி ஸ்கர்ட்டும் அணிந்திருந்தாள். அது அவள் தொடையை கூட மறைக்கவில்லை. அவ்வளவு சிறிதா இருந்தது. அங்கு நிற்கும் பாதி பேரின் காம பார்வை அவள் மீதுதான் இருந்தது. எனக்கு உன்னால ஒரு காரியம், அதுக்காக தான் இந்த வாட்ச நான் உனக்கு கொடுப்பேன். நீ ரொம்ப பெருசா நினைச்சுக்காத என்று அவளை அடக்கினான். அவனின் அழுத்தமான பார்வையில் உடனே வாயை மூடிக்கொண்டாள் அவள். இந்த பணக்காரனை சமாளிப்பது சாதாரண விஷயம் இல்லை என்பது போல நினைத்துக் கொண்டாள். அப்பொழுது அங்கு இன்னும் ஒருவன் வந்தான். என்று அவன் பேச வர அந்த நபர் முறைத்த முறைப்பில் வார்த்தையை முழுங்கிக் கொண்டான். மிஸ்டர் தேவ், நான் நீங்க சொன்னதை முடிச்சிட்டேன் என்றான். சரவணன் அங்க போயிட்டானா என்று கேட்டான். மிஸ்டர் தேவ் ஆமா என்றான். அதில் மிஸ்டர் தேவ் முகத்தில் மகிழ்ச்சி பூத்தது. சார், எனக்கு என்னமோ நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஓவரா போற மாதிரி இருக்கு. சரவண பீனிக்ஸ் குடும்பத்தோட வாரிசு, அதுவும் இல்லாம அவன் மெரைன் கிளப்ல முக்கியமான ஆளு. நாம இப்படி பண்ணா அது நமக்கு என்று அந்த நபர் பயத்தில் கூற வந்ததை பாதியுடன் நிறுத்தினார். நாம ஓவரா பண்றோமா? இதுல அப்படி என்ன இருக்கு என்று இறுகிய குரலோடு கேட்டார் மிஸ்டர் தேவ். எனக்கு சரவணனை பார்த்து பயம் இல்ல, ஆனா நம்ம அங்க அனுப்பின பொண்ணு நினைச்சுதான். அவ சாதாரண பொண்ணுலயே என்றார். நீ வரி பண்ணிக்காத. இந்த இடத்துல நிறைய ஸ்பெஷல் அண்ட் மர்மமான ஆளுங்க நிறைய இருக்காங்க. 2 பேருக்குமே ட்ரக் கொடுத்திருக்கு. அவங்க காலையில என்ன பாக்குறாங்களோ அதுதான் உண்மை. ராத்திரி என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது என சிரித்தார் மிஸ்டர் தேவ். அப்போ அல்லது போலீஸ் எமர்ஜென்சி நம்பர் என்ன என்றார். உடனே மிஸ்டர் தேவ் போனை எடுத்தார். 110 என்றதும் உடனே போலீசுக்கு அழைத்தார். போலீசிடம் சரவணனை காணவில்லை என்று ரிப்போர்ட் கொடுத்தார். அதன் பின் அழைப்பை துண்டித்ததும் அந்த சிம் கார்டை உடைத்து எறிந்தார். இன்னொரு பக்கம் போலீசால் மிஸ்டர் தேவை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதனால் சரவணனின் கான்டாக்ட் ரெக்கார்டில் இருந்து ஈஸ்வரிக்கு அழைத்தார்கள். ஈஸ்வரி ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தார். சரவணா காணாமல் போன செய்தி கேட்டு பதட்டம் கொண்டார். எப்படி அவன் திடீரென்று காணாமல் போக முடியும்? ஈஸ்வரியும் சரவணனுக்கு அழைத்து பார்த்தார். ஆனால் ரிங் போகவில்லை. ஈஸ்வரிக்கு அதிர்ச்சியில் நெஞ்சம் படபடத்தது. ஈஸ்வரி சரவணனிற்கு அழைக்கும் முன்பே சாரிகா அவனுக்கு அழைத்திருந்தாள். ஏதோ மனம் நெருடலாயிருக்க யாருக்கும் தெரியாமல் அழைத்து பார்த்தாள். ஆனால் அவனுக்கு அழைப்பு போகவில்லை. அதனால் ஈஸ்வரி பக்கம் திரும்பினாள். சரவணனுக்கு என்னாச்சு ஆண்டி என்று கேட்டாள். சாரிகா இன்னும் சரவணனிற்காக வருத்தப்படுவதை எண்ணி மகிழ்ந்தார். இவ்வளவு நடந்த பின்னும் அவள் சரவணன் மீது அக்கறையாக இருக்கிறாளே என்று மகிழ்ந்தார். தெரியலடா, போலீஸ் கால் பண்ணுங்க என்றார். யாரு? அவங்க நம்பர் கொடுங்க, நான் பேசுறேன் என்று அமைதியாய் கூறினாள் தாரிகா. லட்சுமிக்கு இப்பொழுதுதான் மகிழ்ச்சியாயிருந்தது. உடனே ஈஸ்வரி நம்பர் கொடுக்க தாரிகா கால் செய்தார். ஹலோ சார், நான் சரவணாவோட கேர்ள் ஃபிரெண்ட். பிளீஸ் அவனோட லாஸ்ட் லொகேஷன் எங்கன்னு எங்களுக்கு பார்த்து சொல்றீங்களா என்று கேட்டாள் தாரிகா. ஓகே, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், நீங்க கவலைப்படாதீங்க. மேபி போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருக்கலாம் என்று அதிகாரியும் தாரிகாவை சமன் செய்ய பார்த்தார்கள். ஆனால் தாரிகாவிற்கு உறுத்தலாகவே இருந்தது. கடந்த சில நாட்களில் நிறைய விஷயங்கள் நடந்துவிட்டது. சரவணா மேலே வளர வளர அவனுக்கு எதிரிகள் கூட்டம் கூடிக்கொண்டே போனது. சில நாட்களாகவே தாரிகா மனம் ஒரு நிலையில் இல்லை. இத்தனை நாளாய் அவள் மனதை அழுத்திய விஷயம், சரவணனை சுற்றி நிறைய பெண்கள் இருப்பதில்லை. சரவணா வாழ்வில் திரும்ப முடியாத ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கிறான். அவள் நினைத்து பார்ப்பதற்கு மேல் ஆபத்துகள் அவனை சூழ்ந்திருக்கிறது. இதையெல்லாம் அவளால் தடுக்க முடியாது. சரவணன் காதலியாக இருந்தும் அவனை ஆபத்துகளில் இருந்து அவளால் காக்க முடியாது. அவனுக்கு உறுதுணையாக மட்டும்தான் அவளால் இருக்க முடியும். இனி என்ன ஆனாலும் காலேஜில் அவர்கள் இருந்த அந்த மகிழ்ச்சியான நாட்களுக்கு அவர்களால் திரும்பி செல்ல முடியாது என்று நினைத்தாள். அவள் மனதில் ஏகப்பட்ட விஷயங்கள் அழித்துக் கொண்டிருந்தது. நீண்ட நேரம் கழித்துத்தான் போலீஸ் சரவணன் கடைசியாக இருந்த இடத்தை கண்டுபிடித்தார்கள். இடம் தெரிந்ததுமே தாரிகா வேகமாய் டாக்ஸி பிடித்துக் கொண்டு அந்த இடத்திற்கு விரைந்தாள். இதுவரை தாரிகா சியான் ரோடு பக்கம் சென்றதில்லை. அவன் கடைசியாக இருந்த இடம் ஒரு பாரை காட்டியது. அதுதான் எக்லிப்ஸ் பார். தாரிகா யோசனையுடன் அந்த பாரின் உள்ளே சென்றாள். அவள் வந்த நேரம் விடிய காலை 4 மணி. இன்னுமே பார் உயிர்ப்புடன் தான் இருந்தது. ஏற்கனவே தாரிகா மிகவும் களைப்பிலும் சோர்விலும் இருந்தாள். அவளின் அந்த நிலையில் கூட அங்கிருந்தவர்களை
அவளை பசியுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். தாரிகா அவர்களை கண்டுகொள்ளாமல் சரவணனை தேடினாள். அவளால் அவனை அங்கு கண்டுகொள்ள முடியவில்லை. உடனே அங்கு வெளியே இருக்கும் சிசிடிவி கேமராவில் சரவணனை தேட போனாள். நிறைய புட்டேஜை பார்த்தவளுக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. அதனால் சரவணன் உள்ளேதான் இருப்பான் என்று கணித்தாள். அங்கே இருப்பவர்களிடம் விசாரிக்க அப்பொழுதுதான் பிரைவேட் ரூம் பற்றி அறிந்தாள். உடனே அவள் மனம் படைபடைக்க ஆரம்பித்தது. இருந்தும் எதையும் யோசிக்க கூடாது என்ற முடிவோடு மேலே படியேறினாள். சரவணா போதையில் யாருடனும் இருந்திடக்கூடாது என்று நடுக்கத்துடன் கடவுளை வேண்டிக் கொண்டே இருந்தாள். ஒவ்வொரு அறைக்கதவாக தட்டி தட்டி பார்த்தாள். ஒவ்வொரு கதவை தட்டும் போதும் அவளுக்கு உள்ளுக்குள் நடுங்கியது. அதிகாலை 4 மணியில் மற்றவர்களின் சல்லாப நிலையை கலைத்தாள் தாரிகா. ஒவ்வொரு அறையிலிருந்தும் வந்தவர்கள் அவளை திட்டி தீர்த்தனர். அறிவில்லை அவனுக்கு என்ன பண்ற, உன்னெல்லாம் எவன் உள்ள விட்டான் என்று கெட்ட வார்த்தையிலும் அவளை திட்டி தீர்த்தார்கள். அவர்கள் பேச்சையெல்லாம் கேட்டு அவளுக்கு இன்னும் பயம் அதிகரித்தது. உடனே போனை எடுத்து காணாமல் போன ஒருவனை தேடி போலீசுக்கு உதவுவதாக கூறினாள் தாரிகா. சில பேர் அவளை அப்படியே விட்டுவிட்டார்கள். ஆனால் இன்னும் சில பேர் அவளை கடிந்து கொண்டார்கள். 1 மணி நேரமாய் அங்கிருக்கும் கதவுகளை தட்டி பார்த்தாள் தாரிகா. இதிலுமே சரவணன் இல்லை. மேம், நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தா நான் போலீஸுக்கு கால் பண்ணுவேன் என்றார் மேனேஜர். பிளீஸ் சார், இன்னும் ஒரே ஒரு ரூம் தான் என்றாள் தாரிகா. அங்கிருக்கும் கடைசி ரூமிலிருந்து சத்தம் வெளியே கேட்டது. அந்த அறையை நெருங்க ஒரு பெண் மூச்சு வாங்குவது போல் சத்தம் கேட்டது அவளுக்கு. அங்கு ஒரு ஆணின் சத்தமும் கூடவே கேட்க தாரிகா கண்களிலிருந்து கண்ணீர் நிற்காமல் வழிய தொடங்கியது. சரவணா, அவளின் சரவணா. இதயம் ரணமாய் வலித்தது. மேம், இதுக்கு மேல எங்களால ஹெல்ப் பண்ண முடியாது, பிளீஸ் கிளம்புங்க என்றார் மேனேஜர். தாரிகாவிற்கு கால் நகர மறுத்தது. நிற்க முடியாமல் அப்படியே அமர்ந்தாள் தாரிகா. வாயை பொற்றிக் கொண்டு கதறி அழுதாள். அவர்கள் சொன்னது போல் கிளம்புவதாக கூறி தலையசைத்தாள். அப்பொழுது அந்த அறையுள்ளே சத்தமும் நின்றது. அதன் பின் யாரும் எதிர்பாராத விதமாக கதவு வேகமாய் திறக்கப்பட்டது. பாருக்கு வெளியே இருக்கும் நைட் கிளப்பில் நின்று கொண்டிருந்த மிஸ்டர் தேவ் தாரிகா உள்ளே செல்வதை பார்த்து சத்தமாய் சிரித்தார். சிரித்துக் கொண்டே அந்த பெண்ணை வளைத்து பிடித்துக் கொண்டார். அந்த பெண் நடப்பது புரியாமல் அவரை பார்த்தாள். பணக்காரர்களை புரிந்து கொள்ளவே முடியவில்லையே என்று நினைத்தாள். சார், அது உங்க எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்டா என்று புரியாமல் கேட்டாள். தாரிகா இந்நேரத்தில் பாருக்கு செல்கிறாள் என்றால் ஏதோ ஒரு பையனை தேடித்தான் செல்கிறாள் என்று நினைத்தாள். என் கேர்ள் ஃபிரெண்டா? நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் வருது என்றார் மிஸ்டர் தேவ். அவனின் ரசனைக்கு ஏற்றவள் தான் தாரிகா. சார், என்னதான் தாரிகா இங்க வந்தாலும் அவளால சரவணனை கண்டுபிடிக்க முடியாது என்று மிஸ்டர் தேவுக்கு அருகில் இருந்த நபர் கூறினார். அதில் வில்லன் போல் சிரித்தார் மிஸ்டர் தேவ். எதிரியை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் என்றார். இதை கேட்டதும் தான் அந்த நபரின் முகம் சற்று இலகுவானது. லேசாய் புன்னகைத்தவர், சார், நீங்க அவனை பத்தி விசாரிச்சிருக்கீங்கன்னு நம்புறேன். ஆனா சரவணன் லவ்வர் ரொம்ப லாயல். அவனை அவ விட்டு கொடுக்க மாட்டான், அவனை விட்டும் போக மாட்டான் என்றார். அந்த நபரின் வார்த்தைகள் உண்மைதான். மிஸ்டர் தேவுக்கு சரவணனின் காதலியை எடுத்துக்கொள்வது கடினமான காரியம்தான். நீ என்ன நினைக்கிற என்று அவர் கையில் இருந்த பெண்ணிடம் கேட்டார். அந்த பெண் வாட்சை பார்த்து புன்னகைத்தாள். இப்ப எனக்கு இதுக்கான காரணம் புரிஞ்சிருச்சு. நான் உங்களுக்கு உதவி பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஒரு பொண்ணு மனச ஒரு பொண்ணாலதான் புரிஞ்சுக்க முடியும். ஒரு பொண்ண ஒருத்தனை உண்மையா காதலிக்கிறானா அவனுக்காக எந்த எல்லைக்கும் போவான்னு அர்த்தம். அப்படின்னா அவன் உயிரை காப்பாத்த இன்னொருத்தன் கூட இருக்கவும் தயங்க மாட்டா என்றாள். அதில் அவள் கன்னத்தை கிள்ளினார் மிஸ்டர் தேவ். உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு என்றார். எக்லிப்ஸ் பார் அதிக இளவட்டங்கள் வந்து போகும் இடம். அதில் இருக்கும் கடைசி அறையில் கலைந்த கூந்தலுடன் ஆடை இல்லாமல் கண் விழித்தாள். மெல்ல மெல்ல மெத்தையை விட்டு கீழே இறங்கியவளுக்கு நிற்க கூட தம்பி இல்லை. பொத்தென்று கீழே விழுந்தாள். அழுகையும் ஆத்திரமும் சேர்ந்து வந்தது. அவள் கொல்லும் ஆத்திரத்தோடு சரவணனை முறைத்துக் கொண்டிருந்தாள். ஒரே இரவில் அவளின் கற்பை இழந்து விட்டாள். உடல் எங்கும் வலி எடுக்க சரவணனை சபித்துக் கொண்டிருந்தாள். நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா என்று கூறி கைகளை இறுக மூடிக்கொண்டாள். அப்போதே சரவணனை கொன்று போட வேண்டும் போல் இருந்தது. ஆனால் அதற்கு அவளிடம் அப்போது தெம்பு இல்லை. ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவனை அருவருப்புடன் பார்த்தாள். அவளுக்கு தெரியும், அவன் யாராக இருந்தாலும் அவன் அவளுக்கு நிகரில்லை என்று. இதில் வெளியே யாரோ கதவை வேறு தட்டிக் கொண்டிருந்தார்கள்.
உடனே அவசர அவசரமாய் உடையை மாட்டிக்கொண்டு படார் என கதவை திறந்தாள். அங்கு தாரிகாவும் மேனேஜரும் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை எரிப்பது போல் பார்த்தவள் அங்கிருந்து நடக்க முடியாமல் வெளியேறினாள். தாரிகா செல்லும் பெண்ணை அதிர்ச்சியோடு பார்த்துக் கொண்டிருந்தாள். அவளின் நலுங்கிய ஆடையும் கலைந்த கூந்தலும் நிலைமையை அப்பட்டமாய் கூறியதே. தாரிகா மனதை கல்லாக்கிக் கொண்டு அறை உள்ளே நுழைய மெத்தையில் சரவணன் நித்திரையில் இருந்தான். அதை பார்த்ததுமே அவள் மனம் நொறுங்கியது. அவள் முதல் முறை காதலித்தவன், அவள் அதிகமாய் காதலிப்பவன் கண் முன்னே அலங்கோலமாய் படுத்து கிடந்தான். மேம், நீங்க இப்படியெல்லாம் உள்ள நுழையக்கூடாது என்று மேனேஜர் அவளை எச்சரித்தார். அவரும் அவளை தடுக்க பார்த்தார். ஆனால் தாரிகா அதனை கேட்கும் மனநிலையில் இல்லை. மேனேஜரின் முகம் கருத்தது. ஒருவேளை இந்த பொண்ணு லப்பர் இவ்வளவு சீட் பண்றதை கண்டுபிடிக்க வந்திருக்கோ என்று நினைத்தார். இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிந்தால் அவர்கள் பாரின் பெயர் வீணாகும். மேம், உங்களுக்கும் அந்த சாருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் வேணுமானாலும் இருந்துட்டு போகும். பிளீஸ் நீங்க இங்க இருந்து வெளியே போங்க, இல்லனா நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் என்று திட்டினார் மேனேஜர். தாரிகா கண்கள் சரவணன் மீதே பதிந்திருந்தது. மேனேஜர் பக்கம் திரும்பாமலே வெளியே போங்க என்று இறுகிய குரலில் கூறினாள் தாரிகா. ஆனாலும் மேனேஜர் நகராமல் அப்படியே இருந்தார். சரவணன் அப்பொழுதுதான் லைட் வெளிச்சத்தில் மெல்ல கண்ணை திறந்தான். அவன் கண்ணை திறந்ததுமே பார்த்த முதல் ஆள் தாரிகாதான். அதில் ஆச்சரியமானான் சரவணன். இவை வெறும் கனவுதான் என்று நினைத்தான். ஆனால் அவன் உடலில் வலி தெரிந்தது. அவனால் எழக்கூட முடியவில்லை என்று வெட்க சிரிப்புடன் அவளை பார்த்தான் சரவணா. ஆனால் தாரிகா அவனை அழுத்தமாய் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கண்கள் கலங்கி இருக்க முகமே வீங்கி சிவந்திருந்தது. உடனே சரவணா மெத்தையை பார்க்க அங்கு ரத்தக்கரை இருந்தது. இதில் தாரிகா அவன் எதிரில் ஆடையுடன் நின்றிருந்தாள். அப்பொழுதுதான் அவன் தாரிகாவுடன் மீன் பிடிக்கவில்லை என்று அவனுக்கு புரிந்தது. அந்த ரத்தமும் அவளுக்கு சொந்தமில்லை. ஐயோ, நேத்து என்ன நடந்துச்சு, ஏன் எதுவும் ஞாபகம் இல்ல என்று மனதில் பெரிதாய் குழம்பினான் சரவணா. தாரிகா, நீயே அங்க இருக்க என்று வேக வேகமாய் எழுந்தவன் போர்வையை அவன் உடலோடு சுற்றி கொண்டான். தாரிகாவும் அவனும் ஒன்றாய் இல்லையே, அதனால் மூடிக்கொண்டான். சரவணா மேனேஜர் பக்கம் திரும்பி அவரை கதவை சாற்றிவிட்டு வெளியே போகச் சொன்னான். சரி என்று அவரும் வெளியே போக எத்தனைக்க பளார் என்று அறையும் சத்தம் கேட்டது. தாரிகாதான் சரவணனை அறைந்திருந்தாள். சரவணா கண்கள் அதிர்ச்சியில் சாசர் போல் விரிந்தது. நேற்று இரவு நடந்தது எதுவுமே அவனுக்கு நினைவில் இல்லை. அவன் மெத்தையில் இன்னொருவர் இருந்தது கூட அவன் நினைவில் இல்லை. அவன் கனவில் மீன் பிடித்ததுதான் அவன் நினைவில் இருந்தது. அந்த பெரிய மீன் அவன் கையை விட்டு நழுவி போக அதனை அவன் பிடித்துக் கொண்டு விடவே மனதில்லாமல் இருந்தான். ஆனால் இப்பொழுதுதான் அவன் பிடித்தது மீன் இல்லை, ஒரு பெண் என்று புரிந்தது. சீ, இனிய மூச்சிலே முழிக்காத என்று கூறிவிட்டு அவசர அவசரமாய் வெளியேறினாள் தாரிகா. அவளால் அதற்கும் மேல் அங்கே நிற்க முடியவில்லை. கண்ணீர் தாரை தாரையாக ஊற்றியது. சரவணா ஸ்தம்பித்து நின்றான். தாரிகா கோபம், ஏமாற்றம், இயலாமை, வருத்தம் என உணர்வுகளில் பிடியில் சிக்கி தவித்தாள். பொத்தென்று மெத்தையில் அமர்ந்தான் சரவணா. தாரிகா பின்னால் அவன் செல்லவில்லை. அவன் இன்னும் உடையே அணியவில்லை. அப்படியே அவன் ஓடினாலும் நிச்சயம் தாரிகா அவன் சொல்ல வருவதை கேட்கும் நிலையில் இருக்க மாட்டாள். இப்பொழுது முக்கியமான விஷயம், உணர்ச்சிகள் அவன் மனதை சூழ்ந்து கொள்ளாமல் புத்திசாலித்தனமாக யோசித்து என்ன நடக்கிறது என்று கண்டுபிடிப்பதுதான். யார் அவனுடன் இருந்தார் என்று அவனுக்கு தெரியவில்லை. சாரி சார், நான் உங்களை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணேன், பட் போயிட்டாங்க என்று மன்னிப்பாக கூறினார் மேனேஜர். ஓகே என்று அவரை வெளியே போகச் சொன்னான் சரவணா. நீண்ட நேரம் மெத்தையில் அமர்ந்து யார் என யோசித்தான். ஜோய் போன்றுதான் இருந்தது. ஆனால் கண்டிப்பாக ஜோயிடம் தவறாக நடந்து கொள்ள மாட்டேன் என நம்பினான் சரவணா. கூட இருந்தது யாரா? ஜாயா இருந்திருந்தா இந்நேரம் நம்மள கொண்டு இருப்பா. ஏற்கனவே நம்மள எப்படா வாரிசு லிஸ்ட்ல இருந்து தூக்குவோம்னு இருந்தா. இப்ப இது மட்டும் அவளா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கொன்றுவா. இப்ப நான் தாரிகா கிட்ட என்னன்னு சொல்லுவேன் என்று நினைத்தவனுக்கு லேசாய் கண்களும் கலங்க செய்தது. அவளின் பார்வையே அவனை கொள்வது போல உணர்ந்தான் சரவணா. சூரியன் பல்லை இழிக்க ஆரம்பிக்க சரவணா இன்னும் யார் என்று கண்டுகொள்ள முடியாமல் தவித்தான். சரியாக ஜஸ்டின் அவனுக்கு அழைத்தான். என்ன சீக்கிரம் எழுந்துட்டீங்களா என்று கேட்டான் சரவணா. அதில் சிரித்தான் ஜஸ்டின். ஒரு சோல்ஜராக இருந்தவன் என்று தாமதமாய் எழுந்திருக்கிறான். பல நாள் இரவு தூங்காமலேயே கழித்திருக்கிறான். மற்றவர்கள் உறங்கும் வேளையில் கண் விழித்து நாட்டை காக்கும் கடமை அவனுக்கு இருந்ததே. பாஸ், உங்க அப்பா எனக்கு இப்பதான் கால் பண்ணாரு. உங்களை ப்ரொடெக்ட் பண்ண சொன்னாரு. இப்ப உங்களை சுத்தி நிறைய ஆபத்து இருக்கான்.
சோ எந்நேரமும் உங்க கூடவே இருக்க சொன்னாரு. ராத்திரியே எனக்கு கால் பண்ணி சொல்ல மறந்துட்டாராம். உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு என்ன பார்க்க சொன்னாரு என்றான் ஜஸ்டின். சரவணா பெருமூச்சு விட்டான். இனி அவனை கண்டுபிடித்த என்ன பிரயோஜனம்? மொத்தத்தையும் முடித்து விட்டானே. இன்னொரு ஹோட்டலில் பெரிய அறையில் அப்பொழுதுதான் கண் விழித்தாள் ஜாய். எழுந்ததுமே தலையை பிடித்துக் கொண்டாள். நேற்று இரவு நடந்தது அவளுக்கு இன்னும் நினைவில் இருந்தது. அவளுக்கு நிகரான ஒரு எதிரியை சந்தித்தாள். அவனை சமாளிப்பது அவளுக்கு கடினமான ஒன்று. நேற்று அவள் காஃபியில் அவன் சர்க்கரை போட்டானா இல்லை மருந்தை போட்டானா என்று அவளுக்கு தெரியாது. ஆனால் ஏதோ கெட்ட எண்ணத்தில் தான் செய்திருக்கிறான் என்று தெரியும். அவன் வந்தாலே பிரச்சனைதான் என நினைத்தாள். வேகமாய் எழுந்து அமர்ந்தவள் சுற்றி முற்றி யாரையோ தேடினாள். எங்க அவன் என்று கேட்டு தன்னைத்தானே அடித்துக் கொண்டாள். அப்பொழுதுதான் இரவு முழுவதும் தனியாக இருந்திருக்கிறோம் என்று நினைவுக்கு வந்தது. ஜோய் அவசர அவசரமாக டிரெஸ்ஸை போட்டுக் கொண்டாள். உடனே போனை எடுத்து அந்த பெண்ணுக்கு கால் எடுத்தாள். ஆனால் கால் அட்டன் ஆகவில்லை. 2 ரிங் போன பின்புதான் கால் கட்டானது. அதை பார்த்ததும் ஜோய் கடுப்பில் தரையில் காலை உதைத்தாள். எதுக்கு கால் அட்டன் பண்ணாம இருக்கா? அட்டன் பொண்ணு என்று புலம்பிக் கொண்டு திரும்ப திரும்ப கால் எடுத்தாள். ஆனால் எல்லாமே கட்டானது. அதற்கு பிறகு அவள் அந்த பெண்ணுக்கு மெசேஜ் அனுப்பினாள். அடியே எலினா, என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிற என்று அனுப்பினாள். அதே நேரத்தில் அந்த பெண் ஒரு ஆற்றோரமாக போய் நின்று கொண்டாள். அவளது மனதிற்குள் இருந்த அத்தனை வலியும் வேதனையும் கண்ணீராக வெளிவந்து கொண்டிருந்தது. அவளது கையில் தான் போனும் இருந்தது. ஆனால் அவள் எந்த ஒரு மெசேஜையும் படிக்கவும் இல்லை, ரெஸ்பான்ஸும் பண்ணவில்லை. அவளுக்கு தான் இப்போது அழுக்காகிவிட்டதாக உணர்வு. இதற்கு மேலும் தான் சுத்தமாக இல்லை. ஒரு ஆணின் கை தன் மீது பட்டுவிட்டது. கை மட்டும் படவில்லை, தன்னை மொத்தமாக இழந்து விட்டேன் என்று மிகவும் வேதனையுடன் இருந்தாள். அதை நினைத்துக் கொண்டே தனது தொடையை கூரிய நகத்தால் நசுக்கி பிடித்தாள். அவள் பிடித்த வேகத்தில் அவளது நகம் சதைக்குள் அழுத்தமாக புதைந்தது. அதில் காயம் ஏற்பட்டு அவளது தொடையிலிருந்து ரத்தம் வழிய தொடங்கியது. அவளுக்கு அந்த வலி பெரிதாக தெரியவில்லை. அவளுக்கு அவளது உடலில் இருக்கும் மொத்த சதையையும் பிழித்துவிடும் அளவிற்கு வெறுப்பாக இருந்தது. எக்லிப்ஸ் பாரில் இருந்து வெளியே வந்த எலினா நேராக ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனாள். அங்கே போய் பாத்டப்புக்குள் மூழ்கிக் கொண்டு பல முறை தன் உடலை கழுகினாள். ஒவ்வொரு முறை கழுகும் போதும் கதறி கதறி அழுதாள். எத்தனை முறை கழுவினாலும் தான் இனிமேல் சுத்தமாக போவதில்லை என்று நினைத்தாள். அவளுக்கு முந்தைய நாள் நடந்ததை பற்றி நினைக்கும் போது பைத்தியம் பிடித்தது. தனது உடலை பாகம் பாகமாக வெட்டி வீச நினைத்தாள். நேற்று அவளுடன் இருந்த அந்த ஆணின் பெயர் அவளுக்கு தெரியாது. ஆனால் அவளை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது எல்லா ஆண்களும் ஒன்றுதான். எலினா போன் ஆனில் இருந்தும் கூட எந்த ஒரு பதிலும் வராமல் இருப்பது ஜோய்க்கு நடுக்கத்தை கொடுத்தது. எலினா ஆற்றில் அடித்துச் சென்று கொண்டிருக்கும் நீரின் வேகத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அதை பார்த்து கொண்டே லேசாக கண்ணை மூடினாள். வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் அப்படியே பாய துணிந்து விட்டாள். அந்த நேரத்தில், எலினா, என்னடி பண்ண போற என்று ஜோய் கத்தும் சத்தம் கேட்டது. ஆனால் எலினா நிறுத்தவில்லை. அவள் சற்றும் தாமதிக்காமல் குதித்து விட்டாள். அதை பார்த்ததும் ஜோய் அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். அவளுக்கு என்ன நடந்தது என புரிந்து கொள்ளவே சில கணங்களாகியது. எலினா ஜோயின் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாள். கூடவே அவள் ஒன்றும் சாதாரண பெண் இல்லை. அவளது அடையாளமும் சிம்பிளானதில்லை. ஜோய்க்கு ஏதோ ஒரு ஆபத்து என்று கேள்விப்பட்டதும் ஹெலிகாப்டரை எடுத்துக்கொண்டு அவளை பார்க்க வந்திருந்தாள் எலினா. எலினா ஜோய்க்கு உதவுவதாக சத்தியம் செய்திருந்தாள். எலினா மிகவும் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் உடைய ஒரு குடும்பத்திற்கு மகளாக பிறந்தவள். எல்லாம் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று ஒரு வரையறையை வைத்திருந்தார்கள் அவர்கள். அங்கே அவளுக்கு என்ன சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும், எந்த அளவு சாப்பிட வேண்டும் என்றெல்லாம் கூட கண்ட்ரோல் இருந்தது. அப்படியான ஒரு பெண்ணுக்கு வெளியே போக வாய்ப்பு கிடைப்பதே அரிது. அதனால் 2 பாட்டில் பீர் அவளை மொத்தமாக போதையடைய வைத்திருந்தது. ஆனாலும் ஜோய்க்கு அது போதுமானதாக இருக்கவில்லை. அதனால் எலினாவை ஹோட்டலுக்கு அனுப்பிவிட்டு சரவணனை துணைக்கு கூட்டிக் கொண்டாள். ஆனால் அடுத்து நடந்தது எலினாவின் உயிரை எடுக்கும் அளவிற்கு போகும் என்று அவள் நினைத்திருக்கவில்லை. எலினா ஆற்றுக்குள் குதித்ததும் சில கணங்களுக்கு ஜோய்க்கு என்ன செய்ய வேண்டும் என்று புரியவில்லை. புரிந்ததும் உடனே அவளும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் ஆற்றுக்குள் பாய்ந்தாள். நீர் ஆழமாக இல்லாத காரணத்தினால் அவளால் எலினாவை காப்பாற்றி கரைக்கு இழுத்து கொண்டு வர முடியுமாக இருந்தது. கூடவே அவளுக்கு இருந்த நீச்சல் பயிற்சியும் உடல் பலமும் அதற்கு ஒத்துழைத்தது. எலினாவை கரைக்கு இழுத்து கொண்டு வந்த ஜோய் உடனே முதலுதவி செய்தாள்.
எலினா கொஞ்சம் நார்மலானதும், என்ன செடி உனக்கு என்று கேட்டாள். அதை கேட்டதும் எலினா மீண்டும் அழத் தொடங்கினாள். ஜோய் அவளாக சொல்லும் வரை காத்திருந்தாள். நேற்று ராத்திரி நான் என்று இழுத்தாள். எலினா காலையில் எழுந்து பார்க்கும்போது நேற்று ஜாய் சொன்ன ரூமில் அவள் இல்லாமல் இருப்பது புரிந்தது. நீ என்ன என்று ஜாய் குழப்பத்துடன் கேட்டாள். நான் என்ன எழுந்துட்டேன் ஜோய் என்று சொன்ன எலினா மீண்டும் அழுதாள். அதை கேட்டதும் ஜோய்க்கு ஏதோ மின்னல் தாக்கியது போல் இருந்தது. அவள் உறைந்து போய் எலினாவை பார்த்து கொண்டிருந்தாள். என்னடி சொல்ற? யார் இப்படி பண்ணினது? ஜோயின் முழு உடலும் கோபத்தில் கொதித்துக் கொண்டிருந்தது. மிஸ்டர் தேவ் கோஸ்ட் டவுனுக்கு வந்ததே அவளுக்கு பெரும் தலையடியாக இருந்தது. ஆனால் இப்போது எலினாவுக்கு இப்படி நடந்துவிட்டது. மொத்த கோஸ்ட் டவுனும் பற்றி எரிய போவதாக நினைத்தாள். எனக்கு அது தெரியாது, ரொம்ப ரொம்ப வலிக்குது என்று அழுது கொண்டே சொன்னாள். அவள் உடல் முழுவதும் ஈரமாக இருந்தது. கால்கள் இரண்டையும் கையால் இறுக்கி பிடித்துக் கொண்டிருந்தாள். அவளை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது. அவளுக்கு அந்த ராத்திரியை நினைத்து பார்க்கும் போதே பயமாக இருந்தது. அது ராத்திரி முழுக்க தொடர்ந்தது. அவளுக்கு இன்னும் வலியை கொடுத்தது. மறுபடியும் ஜோய், யார் பண்ணினதுன்னு மட்டும் சொல்லு, நான் உனக்காக அவனை கொல்ல கூட தயாரா இருக்கேன். ஜோய்க்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஒரு வகையில் அவளும் இதற்கு காரணம் தானே என்று நினைத்தாள். எலினா அழுது கொண்டே தலையை ஆட்டினாள். என்கிட்ட கேட்காத, எனக்கு அது திரும்பவும் ஞாபகப்படுத்த இஷ்டம் இல்ல ப்ளீஸ் என்று கண்ணீரை துடைத்துக் கொண்டே சொன்னாள். ஒவ்வொரு தடவை அந்த ஞாபகம் வரும்பொழுதும் அவளது உடல் முழுக்க தேள் கொட்டுவது போல இருந்தது. ஜோய் உடனே எலினாவை அணைத்துக் கொண்டு அவளை தேற்றினாள். அதே நேரம் போனை எடுத்து ஒரு மெசேஜ் அனுப்பினாள். சிறிது நேரத்திற்கு பிறகு அவளுக்கு ஒரு கால் வந்தது. ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. என்னது? ஆமா, மேடம் வேணும்னே ஃபுட்டேஜ் அழிச்சிருக்காங்க. இந்த ஹோட்டல் வேலன் குடும்பத்தோடது. இங்க என்ன தப்பு நடக்குதுன்னு சொல்லி தெரியல. ஆனா மேடம், சரவணன் கூட வேலன் ஃபேமிலி தானே? சரி, நான் பாத்துக்கிறேன். மேடம், இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை 2 பாக்கி இருக்கு. சரி, ஷெட்யூல் அனுப்பி வைங்க. நான் ஃப்ரீயா இருக்கிற நேரம் போய் பாக்குறேன். ஜோய் உலகம் அழியும் நேரத்தில் கூட தனது வேலையை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருப்பாள். ஆனால் இப்போது எலினாவுக்காக அதை கொஞ்சம் பிற்போட்டாள். எலினாவை அணைத்துக் கொண்டு ஜோய், நீ கவலைப்படாத, நான் என்னன்னு விசாரிக்கிறேன். இது உன்னால யார்கிட்டயும் வெளியில சொல்ல முடியாது. உன்னோட அடையாளம் என்னன்னு உனக்கு தெரியும். அதனால அமைதியாவே இரு, பாத்துக்கலாம் என்றாள். எலினாவும் தலையை ஆட்டினாள். சரவணனின் நிலையை பார்த்த ஜஸ்டின் பெருமூச்சு விட்டான். காலையில் எழுந்து பார்த்த நேரத்தில் சரவணனுக்கு ஏதோ தப்பாகப்பட்டது. ஆரம்பத்தில் அவனுடன் இருந்த அந்த பெண் ஜோய் தான் என்று அவன் நினைத்தான். அவ்வளவுதான், கதை கந்தல் என்று நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு இல்லை, அது வேறொரு பெண் என்று தெரிய வரவும் இன்னும் டென்ஷன் ஆனான். ஜஸ்டின் சரவணனையே பார்த்து கொண்டிருந்தான். என்ன, அப்பா எப்பவுமே ஏன் கூட தான் இருக்கணும்னு சொல்லி சொன்னாரா? தலையை ஆட்டினான் ஜஸ்டின். கிஷானையே ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டேன். அப்படி இருக்கும்போது எதுக்கு எனக்கே பாதுகாப்பு என்று யோசித்தான் சரவணன். சார், அந்த கருப்பு டிரெஸ் டாக்டர் சாதாரணமானவன் இல்ல. அவன் ஒரு டாப் எக்ஸ்பர்ட். அவனுக்கு பல விதைகள் தெரியும்னு உங்க அப்பா சொல்லி இருக்காரு. அதனால நான் உங்க கூடவே தான் இருக்கணும். சார், ஒரு பொய்யான ஃப்ரெண்டு எதிரியை விட ரொம்ப மோசமானவன் சார். அதை கேட்டதும் சரவணன் யோசித்தான். அப்போ அந்த ஆள் அப்பாவோட எதிரியா? அவனுக்கு பின்னால ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும். இப்ப எனக்கு இருக்கிறத வச்சு அவ எந்த ஆர்கனைசேஷன் சேர்ந்தவன்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த பிரச்சனையின் விபரீதம் வானத்தை எட்டி இருந்தது. ஜோய் எலினாவை கூட்டிக் கொண்டு அவளது இடத்திற்கு வந்திருந்தாள். எலினா நடுங்கிக் கொண்டே இருந்தாள். ஜோய், நீ எனக்கு கருத்தடை மாத்திரை வாங்கி கொடுக்கணும் என்று சொன்னாள். ஜோய் தலையை ஆட்டிவிட்டு ஆர்டர் போட போன நேரத்தில் அவளுக்கு தேவிடமிருந்து கால் வந்தது. உடனே காலை அட்டன் செய்து, ஹலோ மிஸ்டர் தேவ் என்றாள். ஹலோ, எல்லாம் நல்ல பலமா தான் இருக்கு. நான் சொன்ன ஆஃபரை பத்தி யோசிச்சியா? இல்ல, எனக்கு டைம் இல்ல. அதான் நானும் சொல்றேன், உங்ககிட்ட டைம் இல்ல. ஆனா எனக்கு ரொம்ப டைம் இருக்கு என்று சொன்ன மிஸ்டர் தேவ் சத்தமாக சிரித்தான். ஆல்பர்ட் ஃபேமிலி கோஸ்ட் டவுன்ல இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதான் உனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா இந்த பெருமை உனக்கு ரொம்ப நேரம் நீடிக்காது என்று நக்கலாக சொன்னான். ஆல்பர்ட் ஃபேமிலி கோஸ்ட் டவுனில் இன்வெஸ்ட் பண்ண போவதாக தெரிந்ததும் ஜோய்க்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவளால் அதை நம்ப முடியவில்லை. அப்படியே திரும்பி எலினாவை பார்த்தாள். நேற்று ராத்திரிதான் அவள் எலினாவிடம் அவள் இப்போது ஃபேஸ் செய்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளை பற்றி சொன்னாள். ஆனால் அந்த நேரத்தில் எலினா அதை பெரிதாக அலட்டிக் கொண்டதாக தெரியவில்லை.
அவளது சோகத்தை பகிர்ந்து கொள்ள அமைதியாக கேட்டுக் கொண்டிருப்பது போலதான் இருந்தாள். இந்த மாதிரியான உரையாடல் அவர்களுக்குள் அடிக்கடி நடக்கும். இதுதான் அவர்களது வழக்கமாகவும் இருந்தது. ஜோயை பொறுத்த வரைக்கும் அவள் எதையும் எதிர்பார்க்கவில்லை. சும்மா மனதில் இருக்கும் பாரம் குறையட்டுமே என்று புலம்பிக் கொண்டிருந்தாள். ஆனால் எலினா தனது குடும்பத்திடம் சொல்லி கோஸ்ட் டவுனில் இன்வெஸ்ட் செய்ய வைப்பாள் என்று அவள் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவில்லை. ஜோய் தேவை அலட்சியம் செய்துவிட்டு காலை கட் பண்ணிவிட்டு எலினாவிடம் ஓடினாள். கால் கட்டானதும் தேவ் மறுபக்கம் திரும்பி எல்லாம் ரெடியா இருக்கா என்று கேட்டான். ஓரளவு முடிஞ்சிருச்சு, கவலைப்படாதீங்க சார். எல்லாம் ரெடி ஆனதும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் சொல்லி அந்த கல் நெஞ்சுக்காரிக்கு காட்டு. என் காலை பிடிச்சிட்டு கெஞ்சறத பார்க்க எனக்கு வெயிட் பண்ண முடியல என்று சொல்லிவிட்டு சிரித்தான். சொல்லிவிட்டு வெள்ளை டிரெஸ் போட்டிருந்த டிஜேவின் கையை பிடித்துக் கொண்டு வெளியே போனான். அவன் உள்ளுக்குள் குத்தாட்டம் போட்டுக் கொண்டிருந்தான். நடக்கப் போவதை பார்க்க மிகவும் குஷியாக இருந்தான். எலினாவுக்கு நடந்ததை நினைக்க நினைக்க அவனுக்கு தேனாற்றில் குளிப்பது போல இருந்தது. உனக்கு இப்ப ரெஸ்ட் எடுக்கலாம் என்று அவனுடன் இருந்த பெண்ணுக்கு சொன்னான் தேவ். என்ன சார், இப்பதான் ஸ்டார்டே ஆயிருக்கு, அதுக்குள்ள எப்படி ரெஸ்ட் எடுக்கிறது? ஓ அப்படியா, அப்போ என்ன பண்ணலாம்னு சொல்ற என்று கண்களில் மின்னலுடன் கேட்டான் தேவ். இல்ல, சூரியன் இப்படி இழிச்சிட்டு இருக்கு, கண்டிப்பா நாம ஏதாவது முக்கியமா செய்யணும் என்று ஒருவித முனங்களுடன் சொன்னாள் அவள். வேண்டுமென்றே உடலையும் வளைத்துக் கொண்டே இருந்தாள். சும்மா சொல்லக்கூடாது, நீயும் நல்ல திர்மனுதான் இருக்க. இவ்வளவு நேரம் நான் அதை கவனிக்கலையே என்று சொல்லிவிட்டு அவளை இன்ச் இன்ச்சாக அளவெடுத்தான். சாரிகாவின் முகத்தை போல அழகானதாக இல்லாவிட்டாலும் கூட உடல் எல்லாம் பக்காவாக இருந்தது. ஒரு ஆணின் ஆசையை தூண்டிவிடக்கூடிய விதத்தில் தான் இருந்தது. அவள் மெதுவாக இடுப்பை ஆட்டிக்கொண்டே எழுந்து வந்தாள். ஆட்காட்டி விரலால் அவன் முகத்தில் கோலம் போட்டுக்கொண்டே, என்னால இதை விட கவர்ச்சியா இருக்க முடியும், ஆசைப்பட்டா காட்டலாம் என்றாள் கிறக்கத்துடன். தேவ் அவள் செய்கையை கண்மூடி ரசித்தான். அப்படியே அவன் சட்டை காலரை பிடித்து தன்னுடன் நெருக்கமாக இழுத்தவள் அவனை கூட்டிக் கொண்டு ரூமிற்கு சென்றாள். எலினாவிடம் ஓடிய ஜோய், எலினா, நீ உன்னோட ஃபேமிலி கிட்ட பேசி இன்வெஸ்ட் பண்ண வச்சியா என்று அதிர்ச்சியுடன் கேட்டாள். எலினா லேசாக தலையை ஆட்டினாள். எனக்கு தெரியும், உனக்கு கோஸ்ட் டவுன்ல நிறைய பிரஷர் இருக்கு. மித்ரா குவிட் பண்ணினது உன்னை ரொம்பவே பாதிச்சிருக்கு. பீனிக்ஸ் குடும்பம் இதுதான், அவங்க ஃபேமிலியில நடந்த ஒரு பெரிய அவமானம்னு சொன்னத என்னால தாங்கிக்க முடியல. அது மட்டும் இல்ல, ஏதோ ஒரு டிராமா நடந்ததுக்காக எதுக்கு உன்னை வேலையை விட்டு தூக்கணும்? ஜோய்க்கு சில நொடிகள் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. எலினாவை பார்த்து கொண்டே இருந்தாள். அப்படியே அவளது கண்ணிலிருந்து கண்ணீர் தானாக வழிந்து கொண்டிருந்தது. உடனே அவளை கட்டி பிடித்துக் கொண்ட ஜோய், நீ தாண்டி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்றாள். அவளுக்கு இன்னும் சொல்ல வேண்டும் போல இருந்தது. ஆனால் எதுவுமே வாயை தாண்டி வெளியே வரவில்லை. சரி இரு, முதல்ல மாத்திரை வாங்கிட்டு இருப்போம் என்று சொன்ன ஜோய் கண்ணீரை துடைத்துக் கொண்டு எழுந்தாள். அப்படியே ஒரு வாரம் கடந்தது. அந்த ஒரு வாரத்தில் ஜோய் வேலைக்கு போகவில்லை. பீனிக்ஸ் குடும்பம் அவளுக்கு என்ன செய்தாலும் பரவாயில்லை என்று இருந்தாள். அவள் எலினாவுக்கு துணையாக இருந்தாள். எலினாவும் இந்நேரமும் வில்லாவிலேயே இருந்தாலும் கூட தனது நேரத்தை யோகா செய்வது, எதையாவது படிப்பது, வீட்டுக்கு பேசுவது என கழித்துக் கொண்டிருந்தாள். அவள் இப்போது உள்ளுக்குள் இருக்கும் எந்த ஒரு வேதனையையும் வெளியே காட்டிக் கொள்ளவில்லை. அது ஜோவையும் பாதிக்கும் என்பதால் அமைதியாக இருந்தாள். ஒரு வாரம் கழித்து கோஸ்ட் டவுனில் ஒரு பெரும் மாற்றம் நடந்திருந்தது. எல்லோரும் மெரைன் கிளப் மறுபடியும் ஆர்கனைஸ் ஆகுமா இல்லையா என யோசித்துக் கொண்டிருந்தார்கள். பிரிஸ்கோ என்டர்பிரைசஸின் பிளாக் ஏ கான்பரன்ஸ் ஹாலில் எல்லோரும் கூடியிருந்தார்கள். அப்பா, உங்களுக்கு தெரியுமா, மரைன் கிளப் மறுபடியும் ஆர்கனைஸ் ஆயிடுச்சான். சரவணனோட அப்பாவும் திரும்ப வந்திருக்காரு. அந்த ஆள் ஒன்னும் லூசர் இல்ல, செம்ம ஆள் தான் என்று சொல்லிக் கொண்டிருந்தான் லோகித்தின் மகன். அதை கேட்டதும் லோகித்தின் முகம் கருத்து கொண்டு போனது. ஆனாலும் சிறிது நேரத்தில் நார்மல் ஆகிவிட்டார். நானும் கேள்விப்பட்டேன். அப்பா, மாவீர் நம்ம கிட்ட 15 பில்லியன் மரைன் கிளப்ல இன்வெஸ்ட் பண்ண சொன்னான். அப்பதான் அவன் பிடிச்சு வச்சிருக்க நம்ம கப்பல் எல்லாத்தையும் தருவேன்னு சொல்லியிருக்கான். என்னது 15 பில்லியனா என்று கேட்ட லோகித் சிரித்தார். லோகித், இதுல 15 பில்லியன் விஷயம் இல்ல. நாம ஃபாரின் ட்ரேட் பண்ணணும்னு சொன்னா மாவீர் சொல்றதை கேட்டுதான் ஆகணும். ஏன்னா இப்ப அவன் தான் மொத்த ஸ்டீல் ட்ரையோவுக்கும் லீடர் என்று ஹாலில் இருந்த இன்னும் ஒருத்தர் சொன்னார். சரி, அப்ப அப்படியே மாவீர் கிட்ட பேசி நமக்கு மரைன் கிளப்ல ஒரு டைமண்ட் மெம்பர்ஷிப் எடுத்து கொடுக்க சொல்லுங்க. அது கம்பெனிக்கும் நல்லதுதானே என்றான் இன்னும் ஒரு போர்டு மெம்பர். மரைன் கிளப் இப்போது மீண்டும் ஆர்கனைஸ் செய்யப்பட்டது மட்டுமல்லாமல் இன்னும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் என்று நியூஸ் வந்திருந்தது. ஒரு வாரத்திற்குள் மரைன் கிளப்பின் எல்லா கோல்டன் மெம்பர்ஸும்
திரும்பி வந்திருந்தார்கள். மெரைன் கிளப் அதன் உச்சத்தை தொட்டுக் கொண்டிருந்தது. அப்போது லோகித் சிரித்துக் கொண்டு, ஆமா கண்டிப்பா, ஆனா 15 பில்லியன். பிரிஸ்கோ என்டர்பிரைஸ் எவ்வளவு பெரிய கம்பெனி, அதுக்கு 15 பில்லியன் பத்தாது, அது ரொம்ப கஞ்சத்தனமா இருக்கும் என்றார். சிலருக்கு அவர் என்ன சொல்ல போகிறார் என்று புரியவே இல்லை. கடந்த சில நாட்களாக சரவணன் ஜஸ்டினிடமிருந்து மிகவும் கடுமையான பயிற்சிகளை எடுத்துக் கொண்டிருந்தான். சரவணன் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டராக வருவான் என்றெல்லாம் ஜஸ்டின் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் குறைந்தது கில்லரிடமிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக சரி இந்த பயிற்சி தேவைப்படும் என்று நம்பினான். இந்த ஒரு வார கடுமையான பயிற்சியில் ஜஸ்டினுக்கு ஒரு விஷயம் தெரிந்தது. அதாவது சரவணனும் சக்தி வேலை போன்றுதான். அவன் இந்த ஒரு வாரத்தை கடந்து வந்தது மட்டுமல்லாமல் கிடைத்த ரிசல்ட் மோசமானதாக இருக்கவில்லை. பக்கத்தில் இருந்து பார்த்துக் கொண்டிருந்த ஹரிஷுக்கும் இது அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. ஹரிஷின் ஆசை ஜஸ்டினுடன் சண்டை போடுவதாக இருந்தால், ஜஸ்டினின் ஆசை சரவணனின் அப்பாவுடன் சண்டை போடுவதாக இருந்தது. ஆனால் ஜஸ்டினுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த நாட்களில் சரவணன் சரியாக தூங்க கூட இல்லை. எந்த நாளும் யாராவது ஒருத்தர் அவனை கொலை செய்ய முயற்சி செய்து கொண்டே இருந்தார்கள். அவனை கொலை செய்ய அனுப்பப்பட்டவர்கள் அதிக திறமையுடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் எப்படியோ தப்பிவிட்டான். ஒவ்வொரு முறை அந்த கில்லர்கள் திரும்பி போகும்போதும், நாளைக்கு இதை விட பயங்கரமான ஒருத்தர் வருவான், ரெடியார் என்று சொல்லிவிட்டுதான் போனார்கள். சரவணனுக்கு இது எல்லாவற்றையும் செய்வது யாராக இருக்கும் என்று தெரிந்துவிட்டது. சில நாட்களுக்கு முன்பு அவனுடன் படுக்கையில் இருந்த பெண் ஒன்றும் சாதாரண பெண் இல்லை என்பது அவனுக்கு புரிந்தது. இந்த கில்லர் எல்லோரையும் அனுப்பியது எலினாதான். ஆனால் யாராலும் சரவணனை கொல்ல முடியவில்லை. அதை நினைக்கும் போது எலினாவிற்கு இன்னும் கோபமாக வந்தது. ஹே, என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டுக்கொண்டே வந்தாள் ஜோய். அவள் வரும்போது எலினா ஒரு வித்தியாசமான வெப்சைட்டை பார்த்துக் கொண்டிருப்பது தெரிந்தது. அவளுக்கு அதை பார்க்கும்போது அது ஒரு டார்க் நெட் என்று தெரிந்தது. அது உனக்கு எதுக்கு? உன்கிட்ட சொல்ல முடியாது. ஏன், நான் ஒரு ஹாட்டான பையனை பார்த்து டேட் பண்ணக்கூடாதா? எலினா சொன்னதை கேட்டதும் ஜோய்க்கு அதிர்ச்சியாக இருந்தது. எலினா தனக்கு பிடித்ததை யோசிக்காமல் செய்ய போகிறாளா என்று யோசித்தாள். எலினா செய்ய போகும் காரியத்தில் ஜோய்க்கு உடன்பாடு இல்லாவிட்டாலும் கூட அவள் தடுக்கவில்லை. இப்படியாவது அவள் அந்த சம்பவத்திலிருந்து வெளியே வந்தால் போதும் என்று நினைத்தாள். சரி ஜோய், மித்ரா எவனோ சரவணன் சொல்லி ஒருத்தனுக்கு அவளோட எல்லா சொத்தையும் கொடுத்துட்டாளா? ஆமா, எதுக்கு கேக்குற? இல்ல, அவன் நல்லவனா? ஓகேதான், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இல்லைனாலும் கூட கொஞ்சம் விஷயம் இருக்கிற ஆள் தான், ஆனா நல்லவன் தான். ஜோய் சொன்னதை கேட்டதும் அப்படியே தன் லேப்டாப்பில் ஸ்க்ரோல் செய்து கொண்டு போனாள். அப்போது அவள் இருக்கும் வெப்சைட்டில் ஒரு வீடியோ தானாக பிழையாக அதில் அவளது முனகல் சத்தம் கேட்டுக் கொண்டிருந்தது. என்னோட வீடியோ இன்டர்நெட்லயா என்று யோசித்த எலினாவிற்கு உடனே வியர்த்து போட்டது. ஜோய் அடுத்த பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்ததால் அவளுக்கு அது தெரியவில்லை. ஆனால் எலினா பதறுவதை பார்த்து எட்டி பார்த்தாள். உடனே லேப்டாப்பை மூடினாள் எலினா. உடனே கண்களில் வெறியுடன் எழுந்தவள் வெளியே ஓடினாள். போகும் முன்னாடி ஜோயை பார்த்து முறைத்தாள். ஃபாலோ பண்ணாதே என சொல்வது போல்தான் இருந்தது. ஜோய்க்கு அதை பார்த்து இது எலினா தானா என்று சந்தேகமாக இருந்தது. எலினா நேராக மரைன் ரிசார்ட்டுக்கு முன்னால் போய் நின்றாள். அவளது கண்களில் இப்போது கொலை வெறி தெரிந்து கொண்டிருந்தது. சரவணன் ஜஸ்டினை சந்தித்துவிட்டு அப்பொழுதுதான் மரைன் கிளப்பிற்குள் நுழைந்தான். அவனது உடல் எல்லாம் மிகவும் சோர்வாக இருக்க தலையை பிடித்துக் கொண்டு அப்படியே அங்கிருந்த சோஃபாவில் உட்கார்ந்தான். அப்போது அவனது அறையில் இருந்த லேண்ட்லைன் சினுங்கியது. அதை அட்டெண்ட் செய்தான். ஹலோ என்று கேட்டான். சார், உங்களை பார்க்க ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்காங்க என்று செக்யூரிட்டி சொன்னான். என்ன பார்க்கவா? என்ன பார்க்க யார் வரா என்று சரவணன் கேட்டுக்கொண்டிருந்தான். அப்பொழுது திடீரென்று அவனது அறைக்குள் செக்யூரிட்டி வந்தான். சார், நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம இந்த பொண்ணு உள்ள வந்துட்டாங்க சார் என்று சரவணனிடம் சொன்னான். சரி என்று சொல்லி அந்த செக்யூரிட்டியை அனுப்பி வைத்துவிட்டு பின்பு அவனுக்கு முன்பு நின்ற அந்த பெண்ணை பார்த்தான். பேரழகியின் மறுரூபமாக இருந்தாள். ஆனால் அவளது கண்களில் அவ்வளவு கோபம் குடிகொண்டிருந்தது. கோபத்தில் அவளது மார்பு மேலும் கீழும் அசைந்து கொண்டிருந்தது. ஒரு நிமிடம் அதை பார்த்து ரசித்தவன் பின்பு சட்டென்று தனது பார்வையை தாழ்த்திக் கொண்டான். அவனுக்கு எதிரில் நின்றிருந்தவள் அவனது பார்வை போன இடத்தை பார்த்ததும் இன்னும் கோபமானாள். யூ ராஸ்கல், நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன தொட்டிருப்ப? மரியாதையா சொல்லு, அந்த வீடியோ எங்க என்று கோபமாக கேட்டாள். அவள் அப்படி சொன்னதும் தான் சரவணனுக்கு இரவு நடந்தது நினைவுக்கு வந்தது.
அப்படியென்றால் நேற்று இரவு என்னுடன் இருந்தது இவள்தானா என்று நினைத்தவன் மறுபடியும் அவளை ஒருமுறை பார்த்தான். உண்மையிலேயே அவள் அழகிக்கெல்லாம் அரசியாக இருந்தாள். அவள் பால் போன்ற தேகமும் கூர்மையான கண்களும் பார்க்கும் எவரையும் கவரச் செய்யும் வண்ணம் இருந்தது. தன்னையும் அறியாமல் ஒரு நிமிடம் அவளது அழகை ரசித்தவனின் மூளை அவனுக்கு தாரிகாவை நினைவுபடுத்தியது. பின்பு சற்றென்று அவனது பார்வையை வேறுபுறம் திருப்பிக் கொண்டான். மிஸ், நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அது ஒண்ணும் வேணும்னு நடந்ததில்ல. அது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட். நான் வேணா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏத்துக்கிறேன் என்று சரவணன் சொன்னான். என்ன ஆக்சிடென்டா? ஹவு டேர் யூ! இப்படி என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நீ என்ன ஒரு ஆம்பளையா? நீ ஒரு மனித பிறவியே கிடையாது என்று சொல்லி அவனை திட்டி தீர்த்தாள். அவள் அவ்வளவு திட்டியும் அவனுக்கு அவள் மேல் கோபமே வரவில்லை. மாறாக அவளை பார்த்து சிரித்தான். பின்பு, இந்த கேள்வியை வேற யாராவது கேட்டிருந்தா கூட நான் சரின்னு சொல்லிடுவேன். நேத்து நமக்குள்ள அவ்வளவு நடந்ததுக்கு பிறகும் என்ன பார்த்து நீ ஆம்பளையான்னு கேட்டா என்ன அர்த்தம் என்று சொல்லிவிட்டு அவளை பார்த்து கண் சிமிட்டினான். டேய் பொறுக்கி, நான் யாருன்னு தெரியாம என் கூட விளையாடிட்டு இருக்க. இதுக்கான தண்டனைய நிச்சயமா நீ அனுபவிப்ப. ஒழுங்க மரியாதையா அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடு என்று சொல்லிவிட்டு கோபமாக அங்கிருந்து நகர்ந்தாள். போகும் வரை அவளை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அச்சச்சோ, அந்த பொண்ணோட பேரை கூட தெரிஞ்சுக்காம போயிட்டமே என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவனுடைய செல்போன் சினுங்கியது. அதை எடுத்து பார்த்தவன் ரத்தினத்தின் எண்ணை பார்த்ததும் போனை அட்டன் செய்தான். பின்பு, ஹலோ, சொல்லுங்க ரத்னம் என்று கேட்டான். சரவணா, வேலன் ஃபேமிலியே டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு என்று பதற்றத்துடன் சொன்னார். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல என்று சரவணன் எதுவும் புரியாமல் கேட்டான். சரவணா, இன்னைக்கு காலையில என்ன நடந்ததுன்னே தெரியல. நம்ம வேலன் ஃபேமிலியோட எக்கனாமிக் லெவல் ரொம்ப மோசமாயிடுச்சு. 1 மினிட்ல அந்த பொண்ணு இதையெல்லாம் இருந்த இடம் தெரியாம ஆகிட்டா என்று சொன்னார். அந்த பொண்ணா? நீங்க யார சொல்றீங்க என்று மறுபடியும் சரவணனுக்கு எதுவும் புரியாமல் கேட்டான். எனக்கும் இத பத்தி எதுவும் தெளிவா தெரியல. நான் இன்வெஸ்டிகேட் பண்ண வரைக்கும் வேலன் ஃபேமிலில இன்வெஸ்ட் பண்ணிருந்த எல்லாரும் அவங்களோட கேப்ல வித்து டிரா பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு அமௌண்ட் $200 பில்லியன் என்று சொன்னார். ரத்னம், நீங்க என்ன சொல்றீங்க? ஒரே நாள்ல அவ்வளவு பணத்தை எல்லாரும் எப்படி வித்ட்ரா பண்ணாங்க? எதுக்காக அவங்க வித்ட்ரா பண்ணாங்க என்று சரவணன் கேட்டான். அதுதான் எனக்கு இன்னும் டீடைலா இன்ஃபர்மேஷன் வரல. ஆனா அவங்க எல்லாரையும் யாரோ மரைன் கிளப்ப வச்சு மிரட்டி இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் அதை இப்பதான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம்னு. அதனால அதை காப்பாத்துறதுக்கு வேற வழியே இல்லாம எல்லாரும் அவங்களோட கேப்ல வித்ட்ரா பண்ணிட்டாங்க. வேற ஏதாவது தெரிஞ்சா உங்களுக்கு உடனே நான் அப்டேட் பண்றேன் என்று சொல்லிவிட்டு ரத்தினம் போனை துண்டித்தார். ரத்தினம் சிறிது நேரத்திற்கு முன்பு சொன்னது எதையும் நம்ப முடியாமல் இருந்தான் சரவணன். அப்பொழுது அவனது செல்போன் மறுபடியும் சினுங்கியது. போனை எடுத்து பார்த்தவன் அதில் ஏதோ அன்னோன் நம்பர் வந்தது. கண்டிப்பாக அது அந்த பெண்ணாகத்தான் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு போனை அட்டன் செய்தான். ஹலோ, ஏய் பொண்ணு, என் மேல உனக்கு அவ்வளவு வெறுப்பா? என் மேல கோபம் இருந்தா அதை என் மேல காட்ட வேண்டியது தானே? எதுக்கு தேவையில்லாம வேலன் ஃபேமிலியோட பிசினஸ் டிஸ்ட்ராய் பண்ண? உனக்கு தெரியுமா, நான் அந்த வேலன் ஃபேமிலியே இல்ல என்று அவன் சொன்னான். ஆனால் அவள் அதை எதையும் காதில் வாங்கவே இல்லை. அவளுக்கு இருக்கும் பவருக்கும் ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கும் அவள் இது என்ன, இதை விட அதிகமாகவே செய்ய முடியும். நான் கடைசியா ஒரு முறை கேக்குறேன், அந்த வீடியோவை என்கிட்ட கொடுக்க முடியுமா முடியாதா என்று கேட்டாள். ஏய் பொண்ணு, நீ ஏன் இப்படி இருக்க? என்கிட்ட என்ன வீடியோ கேக்குற? உனக்கு என்ன வீடியோ வேணும்னு என்கிட்ட சொல்லு. அது எந்த வெப்சைட்ல இருந்தாலும் நான் அதை வாங்கி தரேன் என்று சரவணன் நடந்த எதுவும் தெரியாமல் சிரித்துக் கொண்டே சொன்னான். பொறுக்கி ராஸ்கல், நீ நரகத்துக்கு தான் போவ என்று சொல்லிவிட்டு போனை துண்டித்தாள். போனை வைத்த பிறகு அவள் சரவணனை திட்டத் தொடங்கினாள். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எதுவுமே தெரியாத மாதிரி என்கிட்ட கேப்பான் என்று அவளுக்கு தெரிந்த அனைத்து கெட்ட வார்த்தையையும் கொண்டு அவனை திட்டினாள். அவளுக்கு அந்த இன்சிடென்ட் நடந்த அடுத்த ஃபியூ செகண்ட்ஸிலேயே அவனை பற்றி அவள் இன்வெஸ்டிகேட் செய்ய ஆரம்பித்திருந்தாள். அதில் சரவணன் வேலன் ஃபேமிலியை சேர்ந்தவன் என்றும், பீனிக்ஸ் ஃபேமிலியின் வாரிசு என்றும், மரைன் கிளப்பின் பவுண்டர் என்றும், புர்ஜ் ரியல் எஸ்டேட்டின் பிரசிடென்ட் என்றும் அவனை பற்றி அனைத்தும் தெரிந்து வைத்திருந்தாள். எலினா சரவணனை திட்டி தீர்த்துக் கொண்டிருக்கும் பொழுது அவளது செல்போன் அழித்தது. போனை எடுத்து அதனை அட்டன் செய்தாள். ஹலோ ஜோய் என்று கேட்டாள். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா உன்கிட்ட அவன் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டதும் இல்லாம அந்த வீடியோ எடுத்து அந்த வீடியோவை ஆன்லைன்ல வித்து காசு சம்பாதிச்சிருப்பான். இந்த உலகத்தில் உள்ள மொத்த கெட்ட வார்த்தையும் வச்சு அவனை திட்டினாலும் என்னோட கோபம் தீராது
நீ ஒன்னும் கவலைப்படாத, ஆன்லைன்ல இருந்த வீடியோவை நான் டெலீட் பண்ண வச்சிட்டேன் என்று ஜாய் சொன்னாள். என்ன, டெலீட் பண்ணியாச்சா? என்ன சொல்ற? எப்படி டெலீட் ஆச்சு என்று எலினா கேட்டாள். வேற எப்படி, எல்லாம் பணத்தை வச்சுதான். அந்த வீடியோவை அவன் டெலீட் பண்றதா இருந்தா என்கிட்ட 50 மில்லியன் பணம் கேட்டான். நானும் அதை கொடுத்துட்டேன். நீ ஒரி பண்ணிக்காத எலினா என்று அவளுக்கு ஆறுதல் சொன்னாள். எலினா, என்கிட்ட அந்த ஆள் மட்டும் யாருன்னு சொல்லு, நிச்சயம் அவனுக்கு நான் சரியான பாடம் கத்துக் கொடுக்கறேன் என்று ஜாய் சொன்னாள். உடனே எலினா ஏதோ சொல்ல வர, அப்பொழுது ஜோயின் அறை கதவு தட்டப்பட்டது. ஜாய் சற்று அதிர்ந்த குரலில் பேசினாள். யாரு என்று கேட்டாள். மிஸ் ஜாய், மிஸ் ஆல்பர்ட்ட பாக்குறதுக்காக ஒருத்தர் இங்க வந்திருக்காரு என்று சொன்னார். எலினா இப்ப இங்க இல்ல, அவ நேத்துதான் ஹோக்சியோ வந்தா, ஆனா இப்ப அவ இங்க இல்ல என்று சொன்னாள். ஆனால் அவளது மனதிற்குள் ஒரு சந்தேகம் வந்தது. எலினா இங்கு வந்தது யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி எலினா இங்கதான் இருக்கான்னு கரெக்டா தேடி வந்தாங்க? எலினாவோட ஃபேமிலி நேம் ரொம்பவும் ரேரான நேம். அவ கரெக்டா இங்கதான் இருப்பான்னு தேடி வந்திருக்காங்கன்னா நிச்சயமா அவ இங்க வந்திருக்கிறான்னு தெரிஞ்ச ஒருத்தர் தான். இப்ப இங்க வந்திருக்கிறது யாரா இருக்கும் என்று ஜாய் யோசிக்க தொடங்கினாள். ஒருவேளை அவளை காணோம்னு அவங்க வீட்ல தேடி வந்துட்டாங்களோ? எலினா வீட்ல பெர்மிஷன் வாங்காம வந்திருப்பாளோ? எதுக்கும் நம்ம எதுவும் சொல்லிக்க வேண்டாம். அவளோட ப்ராப்ளத்தை அவளே சால்வ் பண்ணிக்கிட்டோம். அவளுக்கு இருக்கிற பிரச்சனைய இன்னும் நாம காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம் என்று தனக்குள் நினைத்து கொண்டு அமைதியாக இருந்தாள். அப்பொழுது அவளது அறை கதவு மறுபடியும் தட்டப்பட்டது. இப்ப உங்களுக்கு என்ன வேணும் என்று ஜாய் சற்று கடுப்புடன் கேட்டாள். நாங்க எவ்வளவு சொல்லியும் அவர் இங்க இருந்து போக மாட்டேங்கிறாரு. இப்போ என்ன மேடம் பண்ண என்று வெளியில் நின்று கொண்டிருந்தவர் கேட்டார். நீங்க சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறீங்களா? எலினாவை தேடி அப்படி யார் வந்திருக்கா என்று ஜாய் கேட்டாள். நாங்க அவர்கிட்ட கேட்டோம். அவர் மிஸ் ஆல்பர்ட்டோட ஃபியான்சின்னு சொன்னாரு. கையில் கிளாஸுடன் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தவள் அந்த பெயரை கேட்டதும் அதிர்ந்தாள். என்ன, இப்ப என்ன பேர் சொன்னீங்க என்று கேட்டாள். மேம், அவரு மிஸ் ஆல்பர்ட்டோட ஃபியான்சி என்று மறுபடியும் சொன்னார்கள். தண்ணி குடித்துக் கொண்டிருந்த ஜாயின் கைகள் பயத்தில் ஆடத் தொடங்கியது. அப்படியே கிளாஸை கீழே போட அது சுக்கு சுக்காக நொறுங்கியது. எதிர்புறத்தில் கேட்ட குரலில் பெரிதாய் அதிர்ந்தாள் எலினா. உடனே பட்டென்று அழைப்பை படபடப்புடன் துண்டித்து விட்டாள். சிறு பிள்ளை போல நடந்து கொண்டாள் எலினா. அவன் ஏன் இங்கு வந்தான் என்ற கேள்விதான் அவள் மனதில் எழும்பியது. அவள் பதட்டத்திலேயே இருந்தாள். பின்னே அவள், ஆல்பர்ட் குடும்பம் இருந்தாலும் அழைத்தவன் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லையே. அவனை துரத்து விடு, ஏதாவது சொல்லி நான் திரும்ப போயிட்டேன்னு சொல்லு என்று அழைப்பை துண்டித்ததும் ஜாய்க்கு செய்தி அனுப்பினாள். ஜாய் வெளியே சென்று வந்திருப்பவர்களை பார்த்தாள். வந்திருப்பவன் மிகப்பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன் என்று அவன் தோற்றமே அவளுக்கு காட்டியது. இதற்கு முன்னால் வந்த மிஸ்டர் தேவ் கூட அவன் அருகில் அமைதியாய் நின்று கொண்டிருந்தான். ஜாய் எச்சிலை கூட்டி விழுங்கிக் கொண்டாள். ஹலோ என படபடப்புடன் கூறினாள். அந்த நபர் பேசவில்லை, மாறாக மிஸ்டர் தேவ் தான் பேசினான். அதில் அந்த ஆடவன் மிஸ்டர் தேவை அழுத்தமாய் பார்க்க அவனுக்கு வேர்த்து கொட்டியது. உடனே தொண்டையை சிரமியவன், மிஸ் ஆல்பர்ட் இங்க இருக்காங்களா என்று திருத்திக் கொண்டான். மிஸ்டர் தேவ் ஜாய்க்கு எப்படி என்ன சொல்லி சமாளிப்பது என்று தெரியவில்லை. கைகள் வேறு வெடுவெடுக்க ஆரம்பித்தது. அவ முன்னவே கிளம்பிட்டாளே, பிளேன்ல தான் போனா என்றாள். மிஸ்டர் தேவ் அதனை கொஞ்சமும் நம்பவில்லை. பிளேனா? எந்த ஃளைட்? அட்லீஸ்ட் ஃளைட் நம்பர் ஆச்சு சொல்லு என்றான். இதே வேறு யாராவது இப்படி அவள் முன்னே குறுக்கு விசாரணை செய்திருந்தால் அவர்களின் கன்னம் பழுத்திருக்கும். ஆனால் மிஸ்டர் தேவ் ஒன்றும் சாதாரணமானவன் இல்லையே. இதில் எலினாவின் ஃபியான்சியின் பேக்ரவுண்டை பற்றி அவளுக்கு ஒன்றும் தெரியாது. வாயை கொடுத்து மாட்டிக்க கூடாது என்று நினைத்தாள். அந்த நபர் வெளிநாட்டவர் போல இருந்தான். அவளுக்கு அந்த ஆளை பற்றி தெரியாது என்றாள். அவன் பீனிக்ஸ் குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லை என்றானது. அதேபோல் ஆல்பர்ட் குடும்பத்தை சேர்ந்தவளை திருமணம் செய்ய போகிறான் என்றால் நிச்சயம் அவன் சாதாரண ஆளாய் இருக்க மாட்டான் என்றும் நினைத்தாள். அவ பிரைவேட் ஜெட்ல போயிட்டா என வேறு வழியில்லாமல் கூறினாள் ஜாய். அதில் அந்த நபர் புருவம் சுருக்கினார். எலினா வேணும்னே தான் இப்படி பண்றான். நீங்க வரப்ப கூட அவ என்கிட்ட சொல்லவே இல்ல என்று அதிருப்தியுடன் கூறியவனின் முகம் சாந்தமா இருந்தது. அவனை பார்த்தாலே பொறுமைசாலியாகவும் திறமையானவன் போன்றும் தெரிந்தது. ஜாய் அப்போதுதான் நிம்மதி பெருமூச்சு விட்டாள். வா, நம்ம நேரா ஆல்பர்ட் ஃபேமிலி ஹவுஸுக்கு போவோம் என்று அவன் மிஸ்டர் தேவிடம் கூறினான். அதற்கு சம்மதமாய் தலையசைத்தான் மிஸ்டர் தேவ். அந்த நபர் முன்னே நடக்க மிஸ்டர் தேவ் நகராமல் ஜாய் பக்கம் சாய்ந்தான். அவ இன்னும் இங்க இருந்து போலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஜாய், உன்னால இந்த மனுஷன் கிட்ட வாலாட்ட முடியாது.
நீ கோஸ்டோன் இல்ல, ஏன் பீனிக்ஸ் குடும்பத்தால கூட இவர்கிட்ட மோத முடியாது என்றான். அதில் மிரண்ட விழிகளுடன் மிஸ்டர் தேவை பார்த்தால் ஜாய். அவளுக்கு பயத்தில் உடல் நடுங்க ஆரம்பித்தது. மொத்த பீனிக்ஸ் குடும்பத்தாலும் அவனை எதிர்க்க முடியாதா? அப்படின்னா இவன் யாரு என்று அஞ்சினாள். நீங்க இத பத்தி கவலைப்பட வேண்டாம் மிஸ்டர் தேவ் என்றாள். நான் சொன்னதை கேட்டா பொழைச்சுப்ப என்று திமிராக சிரித்தான் மிஸ்டர் தேவ். அவர்கள் இருவரும் அங்கிருந்து சென்ற பின்பும் ஜாய்க்கு படபடப்பு குறையவில்லை. பெரும் அதிர்ச்சி. உடனே செல்பவர்களை பார்த்து கொண்டே இருந்தாள். மிஸ்டர் தேவ் பீனிக்ஸ் குடும்பத்தின் ஆள். ஆனால் அவளை அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அது ஜாய் உயர் பதவியில் இல்லை என்றில்லை. மிஸ்டர் தேவ் பீனிக்ஸ் குடும்பத்தில் வேறு விதமாய் சேர்ந்திருக்கிறான். மற்றவர்கள் போல் இல்லை. அவன் அரசியல் மூலமாகவும் தொழில் மூலமாகவும் தான் பீனிக்ஸ் குடும்பத்தில் நுழைய முடியும். ஆனால் மிஸ்டர் தேவின் வழி வேறு. அவனுக்கு எப்படி இவ்வளவு அதிகாரம் கிடைத்தது என்று ஜாயால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஜாய் அவர்கள் சென்றதும் அவள் அருகில் இருந்தவர் பக்கம் திரும்பினாள். எலினா ஃபியான்சி யாருன்னு கண்டுபிடிங்க. அப்புறம் அன்னைக்கு எக்லிப்ஸ் பார்ல ராத்திரி யார் இருந்தாங்கன்னு கண்டுபிடிச்சிங்களா என்று கேட்டாள் ஜாய். அதில் அந்த நபரின் கைகள் நடுங்க ஆரம்பித்தது. கண்டுபிடிச்சேன். யாரு என்று புருவம் சுருக்கினாள் ஜாய். நீங்களே பாருங்க என்று அவர் நடுக்கத்துடன் நீட்டினார். அது யார் என்று பார்த்த ஜாய் பெரும் அதிர்ச்சியில் இருந்தாள். இமைக்காமல் ஸ்கிரீனையே பார்த்து கொண்டிருந்தாள். விதி இப்படி விளையாடுகிறதே என்று நொந்தாள். இது மட்டும் வெளியே தெரிந்தால் ஆல்பர்ட் குடும்பம் சரவணனை ஈவு இரக்கம் பார்க்காமல் குத்தி போட்டு விடுவார்கள். சரவணனின் தந்தை எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவரால் இந்த விஷயத்தில் அவனை காக்க முடியாது. மெரின் ரிசார்ட் ரீஆர்கனைஸ் செய்து ஒரு வாரம் கழித்து இன்றுதான் மீண்டும் பிசினஸை துவங்க உள்ளார்கள். ஒருவர் பின் ஒருவராக அங்கு வரத் தொடங்கினார்கள். வாழ்த்துக்கள் சார். மெரின் ரிசார்ட் பிரச்சனை முடிவுக்கு வந்ததும் பீனிக்ஸ் குடும்பத்தோட வாரிசா கோஸ்ட் டவுன்ல நீங்க தான் இருப்பீங்க என்றார். சரவணன் பெரிதாய் மகிழவில்லை. மாறாக அவன் போனையே பார்த்து கொண்டிருந்தான். தாரிகாவிற்கு நிறைய செய்திகளை அவன் அனுப்பியிருந்தான். ஆனால் எதற்கும் அவளிடமிருந்து பதில் வரவில்லை. சரவணா அன்று இரவு நடந்தது முதல் கொண்டு அனைத்தையும் அவளிடம் கூறி கெஞ்சி பார்த்து விட்டான். ஒன்றும் வேலைக்காகவில்லை. தாரிகாவிற்கு முன்பே காதலை சொல்லி அவளை தன்னவள் ஆக்கியிருந்தால் இந்நேரம் இந்த பிரச்சனை இவ்வளவு பெரிதாக ஆயிருக்காது என்று நினைத்தான். இருவரும் காதலிக்கிறார்கள் என்று ஊருக்கே தெரியும். ஆனால் ஒருவர் கூட வாயை திறந்து சொன்னதில்லை. தாரிகா செய்திகளை படித்தாலும் பதில் சொல்லாமல் பிடிவாதமாயிருந்தாள். வேந்தன் வில்லா வெளியே. இன்று மெரின் ரெசார்ட்டில் முக்கியமான நாள் என்று தாரிகாவிற்கும் தெரியும். வெளியே வாசலில் நின்று எங்கோ வெறித்துக் கொண்டிருந்தாள். அங்கிருந்து அவளால் மெரின் ரிசார்ட்டை பார்க்க முடியாதுதான். ஆனாலும் அதன் வழியே ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். தாரிகா, உனக்கு அங்க போகணும்னு என்ன இருந்தா போ என்று கூறினார் லக்ஷ்மி. அவளை சமாதானம் செய்யும் மனம் அவருக்கு இல்லை. இல்ல, அவனே எல்லாம் பாத்துப்பான் என்றாள் தாரிகா. அவளும் செய்தியை பார்த்தாலே அவளுக்கு சரவணன் மீது கோபம் இருக்கிறதுதான். ஆனாலும் அவனை நம்பினாள் தாரிகா. அவளின் உணர்ச்சிகள் அவளை ஆட்கொள்ள ஆரம்பிக்க பல்லை கடித்துக் கொண்டு நின்றாள். அவளால் இப்போதைக்கு சரவணனை மன்னிக்க முடியாது. அதே நேரம் அவனை அவள் வெறுக்கவும் இல்லை. அப்போதுதான் அங்கிருக்கும் வேலையாள் அவளிடம் வந்தான். இவங்கதான் எங்க மேம் என்று மிஸ்டர் தேவிடம் அறிமுகம் செய்தார். யார் நீங்க என்று கேட்டாள் தாரிகா. நான் சரவணனுக்கு வேண்டப்பட்டவன் என்று கூறி ஒரு மார்க்கமாய் சிரித்தான் மிஸ்டர் தேவ். அவன் சிரிப்பே அவளுக்கு பிடிக்கவில்லை. எனக்கு இவர் யாருனே தெரியாது என்று தலையை திருப்பிக் கொண்டாள் தாரிகா. உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா உனக்கு இந்த வீடியோல இருக்கிற ஆளை நல்லாவே தெரியும் என்று கூறி அவளிடம் காட்டினான் மிஸ்டர் தேவ். அதனை கண்ட தாரிகா கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. அடுத்த நொடியே அவனை கொல்லும் மாத்திரம் அவளுக்கு வந்தது. இத்தனை நாட்களாக அவளை வருத்தி எடுத்துக் கொண்டிருந்த விஷயம் எதனை இனி வாழ்வில் நினைக்கவே கூடாது என்று மறக்க நினைத்தாலோ அதே விஷயத்தை அவள் கண்முன்னை காட்டினான் மிஸ்டர் தேவ். இவனை முதல்ல வெளியில் அனுப்புங்க என்று கத்திய தாரிகா அங்கிருந்து நகர பார்த்தாள். அதில் இலக்காரமாய் சிரித்தான் மிஸ்டர் தேவ். என்ன குடும்பம்? வேந்தன் குடும்பத்துக்கு என்கிட்ட எப்படி மரியாதையா நடந்துக்கணும்னு தெரியல. என் அப்பா கிருஷ்ணதேவ் யாருன்னு தெரியுமா என்று கேட்டான். அவரை தெரியாமல் இருக்குமா? கிருஷ்ணதேவுக்கு கோஸ்ட் டவுனில் பெரும் செல்வாக்கு இருக்கிறது. பல நாடுகளிலும் அவர் செல்வாக்கு பெற்றவர். ஆனால் இப்போது அவருக்கு பெரிய மரியாதை இல்லை. இப்போது இருக்கும் பணக்காரர்களுக்கு அவர் நிகரில்லை. பல வருடம் முன்னவே அவரிடம் பில்லியன் கணக்கில் சொத்திருந்தது. ஏழ்மையில் இருந்த ஒரு நகரத்தையே செல்வ செழிப்பாக்கியவர் அவர்தான். இன்னும் போர்ட்காமில் அவர் அசைவுக்கு ஏற்பதான் அனைத்தும் நடக்கும்.
ஆனால் அவருக்கு சூதாட்டு விளையாடும் பழக்கம் இருந்தது. அது மட்டுமா, அவரை பற்றி ரிப்போர்ட் எழுதுபவர்களை நடு ரோட்டிலேயே கொன்று குவித்தார். தேவ் குடும்பத்தை அதன் பின் கேள்வி கேட்க யாரும் இல்லை. ஃபார்காமில் நுழைய வேண்டும் என்றால் அது வெளிநாட்டு கம்பெனியாக இருந்தால் கூட கிருஷ்ணதேவி கேட்டுத்தான் நுழைய வேண்டும். ஹில்வுட்டில் காசினோ பிரச்சனை ஏற்பட்ட பொழுதிலிருந்தே அவர்கள் கண் சரவணன் மீது இருந்தது. உனக்கு என்ன வேணும் என்று பயத்துடனே கேட்டாள் தாரிகா. இந்த வீடியோவை மாத்திக்க என் கூட ஒரு நைட் ஸ்பெண்ட் பண்ணு. நான் பெட்ல ரொம்ப பக்காவான ஆளு. ஒரு வாட்டி ட்ரை பண்ணா நீ விடவே மாட்ட. அவன் கூட இருந்தது வேர்ல்ட் கிளாஸ் ஃபேமிலியோட பொண்ணு. அவங்களுக்கு இது தெரிஞ்சா சரவணனா சும்மா விட மாட்டாங்க என்று மிரட்டினான் டேவ். மரீன் ரெசார்ட். சார், இந்த ஓப்பனிங் சென்சேஷன் ஆக்க நீங்க என்ன பண்ண போறீங்க என்று கேட்டார் ரத்தினம். அப்பொழுது அங்கு வந்த ஜஸ்டின், பாஸ், கிருஷ்ணதேவ கூட்டு வந்திருக்கேன் என்றான். ரத்தினமும் சரவணனும் மரைன் கிளப்பில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்க அப்பொழுது ஜஸ்டின் அங்கே கிருஷ்ணதேவை கூட்டி வந்தார். கிருஷ்ணதேவ் தனது 50 வயதை தாண்டியும் நல்லா குழுகுழுவென்று இருந்தார். அவரது உடலை பார்க்கையிலேயே தெரியும் நன்றாக பணத்தில் கொழுத்தவர் என்று. சரவணன், நான் அவரை கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்துட்டேன் என்று ஜஸ்டின் சொன்னார். கிருஷ்ணதேவ் காசினோ போன்ற சூதாட்ட கிளப்பை நடத்தி வந்தார். அது அவர் பணத்திற்காக மட்டும் செய்யவில்லை. அவரது பொழுதுபோக்கு, சந்தோஷம் எல்லாமே அந்த சூதாட்டம்தான். தன்னை எதற்காக இங்கே கூட்டி வந்திருக்கிறார்கள் என்று எதுவும் புரியாத கிருஷ்ணதேவ் யோசித்துக் கொண்டிருந்தார். இது மரைன் கிளப் தானே? இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்று கேட்டார். அப்படி நேரடியாக கேள்வி கேட்ட கிருஷ்ணதேவி பார்த்து சிரித்தான் சரவணன். வேற ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் எங்களோட மரைன் கிளப்புக்கு உங்களை இன்வைட் பண்ணோம். இந்த கிளப்ப நீங்க ரெனோவேட் பண்ணி தரணும். அத பத்தி பேசுறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டோம் என்று சொன்னான் சரவணன். கிருஷ்ணதேவ் ஒரு பக்கா பிசினஸ்மேன். அப்படி இருக்கும் பொழுது சரவணனின் பேச்சை அவர் எப்படி நம்புவார்? நிஜமாவே அதுக்காக தான் என்ன நீங்க இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களா என்று கேட்டார். ஏன், நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஜஸ்டின், நீங்க முதல்ல அவரோட கையை விடுங்க. மிஸ்டர் கிருஷ்ணதேவ், நிஜமாவே உங்களை அதுக்காகத்தான் வர சொன்னேன். ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா தாராளமா நீங்க இங்க இருந்து போகலாம் என்று சொன்னான். சரவணன் அப்படி சொன்னதும் அதுவரை கிருஷ்ணதேவி பிடித்திருந்த கையை ஜஸ்டின் எடுத்திருந்தார். கிருஷ்ணதேவ் எதுவும் சொல்லாமல் அந்த இடத்தை சுற்றி பார்த்துக் கொண்டிருந்தார். நாட் பேட், இந்த இடம் நல்லா தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு எதுக்காக நான் இந்த இடத்தை ரெனோவேட் பண்ணி தரணும்? இதனால எனக்கு என்ன பெனிஃபிட் என்று கிருஷ்ணதேவ் கேட்டார். நீங்க ஒரு பக்கா பிசினஸ் மேன் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. கண்டிப்பா இதுல உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு சீக்கிரமே தெரியும் என்று சரவணன் சிரித்துக் கொண்டே சொன்னான். ஏய் பாய், உன்னோட மனசுல உன்னை நீ ரொம்ப ஹையா நினைச்சிட்டு இருக்க என்று அவரும் சிரித்துக் கொண்டே சொன்னார். உண்மைதான், நான் என்ன பத்தி ரொம்ப உயர்வாதான் நினைச்சேன் என்று சொல்லிவிட்டு ஜஸ்டினை பார்த்தான். சரி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் என்று சொல்லி அந்த கிளப்பில் இருந்து கிளம்பினான். சரவணன் அங்கிருந்து சென்றதும் ரத்தினம் கிருஷ்ணதேவை பார்த்து சிரித்தார். பின்பு, இவனுக்கு எவ்வளவு ஆணம், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனோட தன்மானத்தை விட்டு கால்ல விழுந்து கெஞ்ச போறான் என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு அமைதியாக நின்றார். தாரிகாவிடம் தேவ் ஒரு வீடியோவை காண்பித்தான். அந்த வீடியோவில் சரவணன் இன்னொரு பெண்ணுடன் தனிமையில் இருப்பது போல் இருந்தது. அந்த வீடியோவை பார்த்ததும் தாரிகாவின் கண்கள் கலங்கியது. கோபத்தில் அவளது முகமெல்லாம் சிவந்திருந்தது. ஆனாலும் தனது கோபத்தை வெளியே காட்டாமல் கஷ்டப்பட்டு தனது கோபத்தை அடக்கிக் கொண்டு நின்றாள். ஏனென்றால் அப்போதைக்கு இந்த பிரச்சனையை விட சரவணனின் ரெபுடேஷன் மிகவும் முக்கியம் என்று நினைத்தாள். உன்ன மாதிரி அழகான பியூரான ஒரு பொண்ணு அவன மாதிரி ஒரு ஜெர்க்கு போய் எப்படித்தான் லவ் பண்ணியோ தெரியல. அவன் லவ் பண்ணதும் இல்லாம அவனுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னு வேற நினைக்கிறான் பாத்தியா? சேச்சே, நீ எவ்வளவு பாவம் என்று சொல்லி அவளை பார்த்து சத்தமாக சிரித்தான். அந்த இடத்தில் இது போன்ற வீடியோ ஏதும் இல்லாமல் இருந்திருந்தால் அங்கு நடந்திருப்பதே வேறு. இப்போதைக்கு அவளுடைய எமோஷனலை விட சரவணனின் ரெபுடேஷன் தான் முக்கியம் என்று எண்ணி அவள் தனது பல்லை கடித்துக் கொண்டு அமைதியாக நின்றாள். உனக்கு 1 minute டைம் தரேன், அதுக்குள்ள நான் என்ன சொல்றேனோ அதை நீ செய் என்று சொன்னான். பின்பு தாரிகாவின் உச்சி முதல் பாதம் வரை ஒருமுறை நன்றாக பார்த்து அவளது உருவத்தை அப்படியே தனது கண்களுக்குள் நிரப்பிக் கொண்டான். தாரிகாவை பார்த்த நொடியிலேயே அவள் மீது மயக்கம் கொண்டான். அது மட்டுமில்லாமல் இப்படி ஒரு அழகான பெண் சரவணனுக்கு கிடைத்ததால் அவனுக்கு இன்னும் கோபம் அதிகமானது. சரவணாவிற்கு இவள் எப்போதும் கிடைக்க கூடாது என்று நினைத்தான். ஒரு நிமிடம் யோசித்தாள். பின்பு தனது கண்களை மூடிக்கொண்டே அவனிடம் பேசினாள். நீ சொல்றது எதையும் நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னாள். தாரிகா அப்படி சொன்னதும் தான் அவளது மனதிற்குள்
ஒரு வகையான அமைதி நிலவியது. தாரிகாவிற்கு நன்றாக தெரியும், கண்டிப்பாக இந்த பிரச்சனையை சரவணன் பார்த்துக் கொள்வான் என்று. சரவணனுக்கு தாரிகா அருகில் எந்த ஆண் வந்தாலும் பிடிக்காது. அவனை தவிர அவன் வேறு யாரையும் அவள் அருகில் அலோ செய்ய மாட்டான். அதுபோல தாரிகாவுடைய இதயத்திற்குள்ளும் சரவணனை தவிர வேறு யாருக்கும் இடமில்லை. அதனால் சரவணன் மீது முழு நம்பிக்கை வைத்து தைரியமாக தேவிடம் பேசினாள். நீ நீ இப்ப என்ன சொன்ன? நீ நிஜமாதான் சொல்றியா என்று தேவ் கேட்டான். ஆமா, நான் நிஜமாதான் சொல்றேன். தயவு செஞ்சு முதல்ல நீ இங்கிருந்து கிளம்பு. அப்புறம் உனக்கு ஒன்னுன்னு சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். சரவணன் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்ல. அவன் கூட விளையாடணும்னு நினைச்சேனா உன்னோட நிலைமைதான் மோசமாகும். உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன். ஒழுங்கா மரியாதையா அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டு இங்கிருந்து கிளம்பு என்று சொன்னாள். அவ்வளவு மென்மையானவள் திடீரென்று அப்படி பேசியதும் ஒரு நிமிடம் அதிர்ந்தவன் பின்பு அவளை பார்த்து சத்தமாக சிரித்தான். தாரிகா, என்ன பெரிய சரவணன் அவனை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு நான் யாருன்னு தெரியாதுல்ல. நான் ஒன்னு நினைச்சா கண்டிப்பா அதை அடையாம விட மாட்டேன். இன்னைக்கு நைட்டு 8 மணிக்குள்ள நான் சொல்ற ஹோட்டலுக்கு நீ வரணும். ஒருவேளை நீ வரலனா கண்டிப்பா நான் இந்த வீடியோவை ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அந்த சரவணனோட மொத்த மானமும் காத்துல பறக்கும். அது மட்டும் இல்ல, இந்த வீடியோல இருக்கிறது யாருன்னு தெரியும் தானே? எலினா. இது மட்டும் வெளியில பரவச்சுன்னா கண்டிப்பா சரவணன் உயிரோட இருக்க மாட்டான் என்று சொன்னான். ஒருவேளை சரவணன் இறந்து போற சூழ்நிலை வந்தா கூட அவன் கூட சேர்ந்து நானும் இறந்து போவேனே தவிர உன்ன மாதிரி ஒருத்தனை நிமிந்து கூட பார்க்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக தனது அறைக்குள் சென்று சட்டென்று தனது அறை கதவை சாத்திக் கொண்டாள். ஓஹோ, நிஜமாவே உனக்கு சாகணும்னு ஆசை இருந்தா கண்டிப்பா உன்னை என் கையாலேயே வழி அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி அவனும் வேகமாக அங்கிருந்து நகர்ந்தான். அப்பொழுது திடீரென்று அவனது செல்போன் அழைத்தது. போனை எடுத்து அட்டன் செய்தான் தேவ். ஹலோ டேட், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த நேரத்துல எனக்கு கால் பண்ணிருக்கீங்க? ஏன், என்னாச்சு? உங்களோட கசின் எப்படி போயிட்டு இருக்கு? ஒருவேளை இன்னைக்கு போட்டியில நீங்க தோத்து போயிட்டீங்களா என்ன? அப்படி ஏதாவது லாஸ் ஆயிடுச்சுன்னா ஒண்ணு கவலைப்படாதீங்க. எனக்கு உங்களோட சந்தோஷம் தான் முக்கியம் என்று சொன்னான். அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை கேட்காமல் தேவ் பேசிக்கொண்டே போனான். அவ்வளவு நேரம் தன் மகன் பேசுவதை பொறுமையாக கிருஷ்ணதேவ் கேட்டார். பின்பு, தேவ், இப்ப நீ எங்க இருக்க என்று கேட்டார். டேட், நான் ஹாலிவுட்ல இருக்கேன். ஏன், உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டான். டேய், அங்க நீ எதுக்காக போன என்று கிருஷ்ணதேவ் கேட்டார். நான் இங்க ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்தா. நான் பார்த்த மத்த பொண்ணுங்க மாதிரி இல்ல டேட். நிஜமாவே இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொன்னான். தேவ் பெண்கள் விஷயத்தில் மிகவும் மோசமானவன் என்பது அவனது தந்தைக்கும் நன்றாக தெரியும். ஆனாலும் வீட்டிற்கு ஒரே பையன் என்பதால் அவர் எதையும் கண்டுகொண்டதே கிடையாது. முதல் முறை தன் மகன் யாரோ ஒரு பெண்ணை பிடித்திருக்கிறது என்று சொன்னதும் ஒரு நிமிடம் அவரும் சந்தோஷப்பட்டார். பின்பு, சரிப்பா, இந்த பொண்ணு யாரு என்று கேட்டார். அந்த பொண்ணு பேரு தாரிகா. ஆனா இதுல ஒரு கஷ்டம் என்னன்னா, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல என்று சொன்னான். பாய் ஃப்ரெண்ட் இருக்கு? யாருப்பா அது என்று கிருஷ்ணதேவ் கேட்டார். அவன் பேரு சரவணன். நீங்க மெரின் கிளப் கேள்விப்பட்டிருப்பீங்க தானே? அது அவனோடதுதான் என்று தேவ் சொன்னான். சரவணன் என்ற பெயரை கேட்டதும் அதிர்ந்தார். டேய், நீ எங்க போய் என்ன வேலை பார்த்திருக்கேன்னு தெரியுமா? முட்டாள் முட்டாள், முதல்ல நீ அங்கிருந்து கிளம்பி வா. உனக்கு அந்த ஃபேமிலியோட ஆண்களை பத்தி தெரியாது. அவங்க ரொம்ப மோசமானவங்க என்று சொல்லிவிட்டு போனை துண்டித்தார். போனை வைத்துவிட்டு அவர் நிமிர்ந்து பார்க்க அவருக்கு எதிரில் சக்திவேல் நின்று கொண்டிருந்தார். சரவணன் மரைன் கிளப்பில் இருந்து வெளியேறிய அடுத்த அரை மணி நேரத்தில் சக்திவேல் அங்கே வந்தார். முதலில் சக்திவேலை அடையாளம் தெரியாத கிருஷ்ணதேவ் யாரோ என்று திமிராக நின்று கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் சக்திவேலுக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த 5 பேரை பார்த்து அதிர்ந்து நின்றார். அந்த 5 பேரும் இந்த சிட்டியில் மிகவும் பணபலமும் படைபலமும் அதிகமாக படைத்தவர்கள். அந்த 5 பேரை தெரியாதவர்கள் இன்று யாரும் இருக்க முடியாது. அவ்வளவு பணபலம் கொண்டவர்கள் சாதாரண ஒருவருக்கு பின்னால் தலையை தொங்க போட்டு வந்து கொண்டிருப்பதை பார்த்த கிருஷ்ணதேவருக்கு ஒன்றும் புரியவில்லை. இங்க என்ன நடக்குது? இந்த சிட்டியின் ஜாம்பவான்கள் எப்படி இவர் பின்னால வராங்க? வேலன் ஃபேமிலி எப்ப இவ்வளவு பவர்ஃபுல்லான ஃபேமிலியா மாறிச்சு? கடவுளே, இப்பதான் தெரியுது இந்த சரவணன் எதுக்காக அவ்வளவு திமிரா பேசிட்டு போனான்னு. அவனோட திமிருக்கு பின்னாடி அவன் அப்பனோட அதிகாரம் இருக்குன்னு எனக்கு இப்பதான் புரியுது.
என்று தனக்குள் நொந்து கொண்டார். பின்பு, நான் பெத்த புள்ள வேற தேவையில்லாத வேலையை பார்த்துட்டானே கடவுளே, உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கும்போது எனக்கு போய் ஏன் இப்படி ஒரு புள்ளைய கொடுத்த? இப்ப இவங்களுக்கு மட்டும் என் புள்ள பண்ண காரியம் தெரிஞ்சது, என் புள்ளையோட சேர்த்து என்னையும் உயிரோட விட மாட்டாங்க போலயே. ஐயோ என்று தனக்குள் புலம்பினார். அப்பொழுது சக்திவேல் மரைன் கிளப்பிற்குள் நுழைந்தார். அவருக்கு பின்னால் வந்த அந்த 5 பேருக்கும் கிருஷ்ணதேவை நன்றாக தெரியும். கிருஷ்ணதேவும் பிக் ஷாட் என்பதால் அவருடன் நல்ல பழக்கத்திலேயே இருந்து வந்தார்கள். இங்கு ஏதோ தவறாக நடக்கிறது என்பதை புரிந்து கொண்ட அந்த 5வரும் இதுவரை முன்ன பின்ன கிருஷ்ணதேவை பார்த்ததே இல்லை என்பது போல் தங்களது முகத்தை வேறுவரும் திருப்பிக் கொண்டார்கள். அதை பார்த்த கிருஷ்ணதேவிற்கு தலை சுற்றியது. போச்சு போச்சு, நம்ம கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்களே பிரச்சனைன்னு உடனே நம்மள தெரியாத மாதிரி ஆக்ட் பண்றாங்களே. இப்ப நம்மள இங்க இருந்து யார் காப்பாத்துவாங்கன்னு தெரியலையே என்று புலம்பிக் கொண்டே இவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பதை கவனிக்க ஆரம்பித்தான். மிஸ்டர் சக்திவேல், நீங்க இங்க வந்து எங்களுக்கு இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல. உங்களோட ஹெல்ப்புக்கு எப்பவும் நாங்க நன்றி கடன் பட்டிருப்போம். அது மட்டும் இல்லாம நீங்க என்ன மாதிரி பிசினஸ் இங்க பண்ணணும்னு நினைச்சாலும் தாராளமா பண்ணலாம். அதுக்கு முழு சப்போர்ட்டும் நாங்க பண்ணுவோம் என்று அந்த 5 பேரில் 2 சொன்னார்கள். அவர்கள் சொல்வதற்கு மற்ற 3 ஆமாம் என்பது போல் தலையை அசைத்தார்கள். அதற்கு சக்திவேல் பெரிதாக ஒன்றும் ரியாக்ட் செய்யாமல் ஒரு சிறு புன்னகையை உதிர்த்து தலையை மட்டும் அசைத்தார். மிஸ்டர் சக்திவேல், இந்த மரீன் கிளப் நிஜமாவே ரொம்ப பாசம் பிடிச்சுதான் இருக்கு. கண்டிப்பா இது மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டுட்டு வரணும். அதுக்காக எங்களால என்ன பண்ண முடியுமோ அதை நாங்க கண்டிப்பா பண்ணுவோம் என்று அவர்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவரிடம் தாழ்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அது மட்டும் இல்ல, எப்படி கோஸ்டோன் சிட்டி உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கோ அதே போல இந்த சிட்டியையும் உங்களோட கண்ட்ரோல்லயே நீங்க தாராளமா வச்சுக்கலாம் என்று அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள். என்ன, கோஸ்டோன் சிட்டி இவரோட கண்ட்ரோல்ல இருக்கா? அது போதாதுன்னு இந்த சிட்டியையும் இவரோட கண்ட்ரோல்ல போக போதா? இங்க என்ன நடக்குது? இவங்க 5 பேரு என்ன பேசிட்டு இருக்காங்க? ஓ, நிஜமாவே அப்போ மிஸ்டர் வேலன் அவ்வளவு பலம் படைத்தவரா? ஆனா அவரை பார்க்கல அப்படி எதுவும் தெரியலையே. எவ்வளவு சிம்பிளிசிட்டியா இருக்காரு என்று தனக்குள்ளேயே நினைத்துக் கொண்டு அங்கு என்ன நடக்கிறது என்று மறுபடியும் பார்க்க தொடங்கினார். சக்திவேலிடம் அந்த அனைவரும் ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். அது அனைத்திற்கும் சக்திவேல் பொறுமையாக பதில் சொல்லிக் கொண்டிருந்தார். அதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த கிருஷ்ணதேவிற்கு பயத்தில் உடலெல்லாம் நடுங்கியது. அவர் முகம் முழுவதும் வேர்த்து கொட்டியது. இதற்கு மேலும் இங்கிருந்தால் ஏதேனும் விபரீதம் நடந்துவிடும் என்று எண்ணிய கிருஷ்ணதேவ் சத்தமில்லாமல் மெதுவாக அங்கிருந்து நகர்ந்தார். பின்பு தனது உயிரை கையில் பிடித்துக் கொண்டு அங்கிருந்து ஓடினார். அப்பொழுது எதிரில் வந்த ஒரு டாக்ஸியை மறித்து அதில் கிருஷ்ணதேவ் ஏற பார்த்தார். பாதி வழியில் டாக்ஸியை மறைத்ததும் அந்த டாக்ஸி டிரைவர் டாக்ஸியை நிறுத்திவிட்டு கிருஷ்ணதேவை ஏற இறங்க பார்த்தார். யோ, ஏன் அப்படி பாக்குற? நான் ஜஸ்ட் டாக்ஸி தானே கேட்டேன். சீக்கிரம் இங்க இருந்து கூட்டிட்டு போயா என்று கிருஷ்ணதேவ் பயத்தில் உளறினார். யோ, என்னையா பாதி வழியில டாக்ஸிய மறைச்சதும் இல்லாம திமிரா வர பேசிட்டு இருக்க? அது சரி, என்னோட டாக்ஸில வந்தா உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு காசு இருக்கா? அந்த டிரைவர் எகத்தாளமாக கேட்டார். ஏய், எல்லாம் என்னோட நேரம் கால கொடுமை. தேவையில்லாம ஒரு புள்ளைய பெத்துட்டு உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் இந்த மாதிரி ஒரு கேள்வி எல்லாம் வாங்கி கட்டிக்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு. நிஜமாவே நான் பல காருக்கு சொந்தக்காரன்டா. என்னோட விதி இன்னைக்கு உன்னோட கார்ல ஏறணும்னு இருக்கு. இப்ப என்ன, உனக்கு பணம் வேணும் அவ்வளவுதானே என்று சொன்னவர் அவர் கையில் இருந்த பர்ஸை எடுத்து அதில் இருந்த மொத்த பணத்தையும் அந்த டிரைவரிடம் கொடுத்தார். இதுல எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு சீக்கிரம் வேந்தன் ஃபேமிலி வீட்டுக்கு காரை விடு என்று சொன்னார். அவ்வளவு பணத்தை வாங்கிய சந்தோஷத்தில் சிரித்துக் கொண்டே அந்த டிரைவர் பேசினார். இப்போ எங்க போக சொன்னீங்க நீங்க என்று கேட்டார். அதான் சொன்னேனே, வேந்தன் ஃபேமிலி வீட்டுக்கு போன்னு. எனக்கு டைம் இல்ல, சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பு என்று கிருஷ்ணதேவ் சொன்னார். நீங்க சொல்ற மாதிரி யாரும் எனக்கு தெரியாது. இப்போ நான் உங்களை எங்க இறக்கி விடணும் என்று டிரைவர் கேட்டார். என்ன சொல்ற? அவ்வளவு பெரிய பீனிக்ஸ் ஃபேமிலியோட வாரிசு சக்திவேலோட வருங்கால மருமக வீடு உனக்கு தெரியாதா என்று அந்த டிரைவரை திட்டி தீர்த்தார். பின்பு ஏதேதோ அடையாளங்கள் சொல்ல அந்த டிரைவரும் கையில் வாங்கிய பணத்திற்கு வேலை செய்ய வேண்டும் என்று ஒரு வழியாக கிருஷ்ணதேவை தாரிகா வீட்டின் முன்பு இறக்கிவிட்டார். படாத பாடுபட்டு வந்து சேர்ந்த கிருஷ்ணதேவ் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு உள்ளே சென்றார். அடே, நான் பெத்த மகனே என்று சொல்லிக் கொண்டே சென்றார். அப்பொழுது அங்கே சரவணன் நின்றதும் அதிர்ச்சியில் பேச்சற்று அப்படியே நின்றார். கிருஷ்ணதேவை பார்த்த சரவணன் ஒரு நிமிடம் எதுவும் புரியாமல் நின்றான். பின்பு, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க என்று கேட்டான். உடனே கிருஷ்ணதேவ், சாரி மிஸ்டர் சரவணன்,
நீங்க யாருன்னு தெரியாம என் புள்ள தப்பு பண்ணிட்டான், அவனை மன்னிச்சிருங்க என்று சொல்லி வேகமாக தேவருகில் சென்று ஓங்கி அவனது கன்னத்தில் அறைந்தார். டேய் அறிவு கெட்டவனே, முட்டா பயலே, என்னடா பண்ணி தொலைச்சிட்டு வந்திருக்க? இந்த உலகத்துல உனக்கு வேற யாருமே இல்லையா? உனக்கு இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? தி கிரேட் பீனிக்ஸ் ஃபேமிலியோட மருமக. அவங்கள பாக்குறதுக்கு கூட உனக்கு தகுதி கிடையாது. முதல்ல கால்ல விழுந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. திடீரென்று கிருஷ்ணதேவை அங்கு பார்த்த தேவ் ஒன்றும் புரியாமல் நின்றான். டாட், உங்களுக்கு என்னாச்சு? தேவையில்லாம எதுக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்க? நான் எதுக்கு யாரோட காலில விழுந்து மன்னிப்பு கேட்கணும்? ஒரு நிமிஷம் நீங்களே அவளை பாருங்க, அவ எவ்வளவு அழகா இருக்கான்னு. இவள போய் விட்டுட்டு வர சொன்னா எப்படி டாட் என்று தேவ் சொன்னான். அட லூசு பயலே, உன்கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? அந்த பொண்ணு அழகா இருக்கிறது மட்டும்தான் உனக்கு தெரியுதா? அவளுக்கு பின்னால இருக்கிற அந்த யமலோகம் உன் கண்ணுக்கு தெரியலையா? உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? அந்த பொண்ணு சரவணனோட வருங்கால மனைவி. அந்த பொண்ணு நீ எப்படி பார்க்கலாம்? நிஜமாவே உன்னோட கண்ணு உனக்கு பயன்படலாம் சொல்லு, அது ரெண்டையும் புடுங்கி நான் யாருக்காவது தானமா கொடுத்துறேன் என்று சொல்லி மறுபடியும் தனது மகனை அடிக்க ஆரம்பித்தார். பிறந்ததிலிருந்து தன்னை அதட்டி கூட பேசாத தனது தந்தை தன்னை இப்படி போட்டு அடிப்பது தேவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. டாட், டாட், என்ன எதுக்கு இப்ப அடிக்கிறீங்க? நான் எதுக்கு அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்கணும்? என்னால எல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது என்று மறுபடியும் திமிராக பேசினான். உன்னை சொல்லி ஒரு குத்தமும் இல்ல, உன்னை தப்பா வளர்த்த என்னதான் சொல்லணும் என்று சொன்னவர் வேகமாக தாரிகாவின் அருகில் சென்றார். மாடி, இந்த மாதிரி ஒரு புள்ளைய பெற்றதுக்கு நான் ரொம்ப வேதனைப்படுறேன். தயவு செஞ்சு எனக்காக என் பிள்ளைய மன்னிச்சிடுமா என்று தாரிகாவிடம் கைகூப்பி மன்னிப்பு கேட்டார். கிருஷ்ணதேவின் அந்த செய்கை தாரிகாவிற்கு என்னவோ போல் இருந்தது. இப்படி ஒரு நல்ல மனிதருக்கு எப்படி இப்படி ஒரு மகன் பிறந்தான் என்று ஆச்சரியமாக பார்த்தாள். பாவம், அவளுக்கு தெரியாதல்லவா இந்த நல்ல மனிதர் இப்படி நல்ல மனிதராக நடந்து கொள்வதற்கு காரணமே சரவணனின் தந்தைதான் என்று. கிருஷ்ணதேவ் தாரிகாவிடம் மன்னிப்பு கேட்பதை பார்த்ததும் தான் ஏதோ தவறாக நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான் தேவ். உடனே தாரிகா, ஐ அம் சாரி, என்ன மன்னிச்சது என்று சொன்னான்.